இயேசுதானே பரலோக தேவன், இயேசுதானே பரலோக ராஜன். இயேசு பிறந்து விட்டார் என்ற செய்தியை அந்த சொல்ல வந்து பாடுங்க. இயேசு பிறந்து விட்டார் என்ற செய்தியை அந்த சொல்ல வந்து பாடுங்க. இப்ப பக்கத்துல பார்த்து கேளுங்க, வளர்ந்துச்சான்னு கேளுங்க. என்ன வளர்ந்துச்சு? கடவுள் ஒரு நாள் உலகை காண சோலோவா வருவாரு. ஃபேமிலி அவருக்கு கிடையாது, அவர் படைத்த மனிதர்கள் தான் அவருக்கு ஃபேமிலி. அதனாலதான் விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்தார். இதுதான் காஸ்பல், இதுதான் நற்செய்தி. இந்த செய்தி தான் ரொம்ப முக்கியமான செய்தி. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இவர் ஏன் தேவன் சொல்லல. இயேசு சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான். அப்போ ஒருத்தரை பின்பற்றினாலும் அவங்க யாருன்னு தெரிஞ்சிடும். கரங்களை தட்டி இருக்கணும். ஒரு வழங்குற மாதிரி வழங்கிட்டு இருக்கேன். இப்படிதான் தேவன் எனக்கு வழங்கினார். அல்லேலூயா. ஏன்னா நாமளும் வழங்காதவங்க தான். வழங்கல, வழங்கல. என்றைக்கு இந்த சத்தியத்தின் மூலமாய் ஆண்டவராகிய தேவன் விளக்க ஆரம்பிச்சாரோ, நிறைய விஷயம் வழங்க ஆரம்பிச்சிருச்சு. போய் வளர்க்கும்படி கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன். நான் சொல்லுவேன், இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துமஸ்னா அப்படியே வீட்டுல எல்லாம் அலங்கரிச்சு நல்ல பரிசு பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்களா? நான் என்ன சொல்றேன்னா, உங்கள் வீடுகளை அழகுபடுத்த எத்தனையோ பரிசு பொருட்கள் இந்த உலகத்துல தாராளமாய் உண்டு. மேஜர், அப்படியே மேஜர், ஜி மேஜர், எத்தனையோ தாராளமாய் இந்த உலகத்துல உண்டு. ஆனால் உங்கள் வீடுகளை அழகுபடுத்தும்படி இருக்கக்கூடிய பரிசு பொருட்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ தாராளமாய் உண்டு. ஆனால் உங்களையும் உங்கள் வாழ்வையும் அழகுபடுத்த எந்த பரிசு உண்டு? வீட்டை அழகுபடுத்த நிறைய பரிசு இருக்குங்க. சூப்பரா இருக்கு அந்த இடத்துல, இந்த கிஃப்ட், அந்த கிஃப்ட், இந்த அவார்டு, அந்த அவார்டு. ஹலோ, உங்களையும் உங்கள் வாழ்வையும் அழகுபடுத்த எந்த கிஃப்ட் உண்டு? அந்த கிஃப்ட் தான் இயேசு. கரங்களை தட்டி இந்த கிஃப்ட் உங்க வீட்டுல இருக்கா பாருங்க. வேற எது இல்லைனாலும், வீடே சின்னதா இருந்தாலும், இந்த கிஃப்ட் இருந்தா பரலோகம் அதை தான் பெருசா பாக்குது. நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு, அவர் விலை உயர்ந்த பரிசு, விண்ணக பரிசு. நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு, அவர் விலை உயர்ந்த பரிசு, விண்ணக பரிசு. நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு, அவர் விலை உயர்ந்த பரிசு, விண்ணக பரிசு. நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு, அவர் விலை உயர்ந்த பரிசு, விண்ணக பரிசு. இப்படி பாருங்க, அவர் விலை உயர்ந்த பரிசு, விண்ணக பரிசு. எவ்வளோ விலை உயர்ந்ததா இருந்தாலும், கோல்டு எவ்வளோ ரேட் ஆனாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கு. இந்த பரிசே விலை உயர்ந்த பரிசு. அல்லேலூயா. ஆனா இது ரொம்ப சுலபமா கிடைக்கும். அல்லேலூயா. இந்த பரிசை பற்றி அறிந்து கொள்வதற்காக தான் இந்த இடத்துல திருச்சபை ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அல்லேலூயா. அவர் விலை உயர்ந்த பரிசு, விண்ணக பரிசு. நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு, அவர் விலை உயர்ந்த பரிசு, விண்ணக பரிசு. நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு. பக்கத்துல சொல்லுங்க, நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு. நான் பத்தலகாய்ல இல்லை, எனக்காக எப்படி பறக்கலாம்? நான் வேற என்ன சொல்றது, கிரேக்கரா யூதனா
இல்லையே எனக்காக எப்படி பிறந்தார் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாரு, நீங்க மனுஷன், உங்களை அல்லேலூயா. நமக்காக அதை கேளுங்க, அதை கேளுங்க, மனுஷன் கேளுங்க, மனுஷனான்னு கேளுங்க. சில பேர் கோபம் வந்தாதான் நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்பாங்க. கோபம் வந்தாதான் கேட்பாங்க. இப்ப கோபமே இல்லை, ஹாப்பியாவே கேளுங்க. மனுஷனா மனுஷனா உனக்காகத்தான் இயேசு மனுஷனா வந்தாரு. அல்லேலூயா. நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு. அவர் விலை உயர்ந்த பரிசு, இன்னத பரிசு. நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு. அவர் விலை உயர்ந்த பரிசு, விண்ணக பரிசு. நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு. அவர் விலை உயர்ந்த பரிசு, விண்ணக பரிசு. நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு. நல்ல கரங்களை தட்டி மனுக்குலம் எதிர்பார்த்த பரிசு, மனுக்குலம் மீது அன்புள்ள பரிசு. மனுக்குலம் எதிர்பார்த்த பரிசு, மனுக்குலம் மீது அன்புள்ள பரிசு. மனுக்குலம் வாழ பிறந்திட்ட பரிசு, உயர்தரம் பரிசு, உயிரை தரும் பரிசு, பரிசு, பரிசு. நல்லா கவனிங்க. மனுக்குலம் வாழ பிறந்திட்ட பரிசு, உயர்தரம் பரிசு, உயிரை தரும் பரிசு. அந்த பரிசு உங்க வீட்டுல இருக்காங்க. நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு. அவர் விலை உயர்ந்த பரிசு, விண்ணக பரிசு. நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு. அவர் விலை உயர்ந்த பரிசு, விண்ணக பரிசு. நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு. நம்மை வழி நடத்தும் நல்ல பரிசு, நம்மை பரம் சேர்க்கும் பரலோக பரிசு. தருகிறோம், 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 தருகிறோம். நம்மை வழி நடத்தும் நல்ல பரிசு, நம்மை பரம் சேர்க்கும் பரலோக பரிசு. அன்பான பரிசு, அழகான பரிசு, அருள் தரும் பரிசு, அறிவை ஊட்டும் பரிசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களா, அன்பான பரிசு. இப்படியெல்லாம் ஒரு பரிசு இருக்குமா? பரிசு பேசாது. பரிசு வாங்கிட்டவங்கன்னா பேசுவாங்க. நான் பரிசு கொடுத்தாங்க எனக்கு, என்ன கிஃப்ட் இது, இதெல்லாம் ஒரு கிஃப்டா அப்படின்ற மாதிரி பேசுறவங்க வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த பரிசு பாருங்க எப்படி இருக்கு. அன்பான பரிசு, அழகான பரிசு, அருள் தரும் பரிசு. அருள் கை அந்த அருள் கிடையாது. அல்லேலூயா. அது வந்து எஃபெக்ட், கிராபிக்ஸ். இது வந்து நேச்சுரல். அல்லேலூயா. அன்பான பரிசு, அழகான பரிசு, அருள் தரும் பரிசு. இது ரொம்ப முக்கியம். அறிவை ஊட்டும் பரிசு. கரங்களை தட்டி நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு. அவர் விலை உயர்ந்த பரிசு, விண்ணக பரிசு. நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு. அவர் விலை உயர்ந்த பரிசு, விண்ணக பரிசு. நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு. அவர் விலை உயர்ந்த பரிசு, விண்ணக பரிசு. நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு. கரங்களை தட்டி
எவருக்கும் கிடைக்கும் இந்த பரிசு, எவரையும் நேசிக்கும் நேசமுள்ள பரிசு. கமப்பாரி கம சரிகா கமகமகா. எவருக்கும் கிடைக்கும் இந்த பரிசு, எவரையும் நேசிக்கும் நேசமுள்ள பரிசு. விலை ஏதும் இல்லை, தொலை தூரம் இல்லை, தொலைவதும் இல்லை, இயேசு என்னும் பரிசு. எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிக்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிக்ஸ் சொல்றேன் பாருங்க. இந்த பரிசு, அதாவது எவருக்கும் கிடைக்கும் இந்த பரிசு, எவருக்கும் கிடைக்கும் இந்த பரிசு. இவர் நம்மாலு, இவருக்கு தான் கொடு. இவங்க யாரு, நிறைய வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடு, அவங்களுக்கு தான் கிடைக்கும், பெரிய ஆட்கள் தான் கிடைக்கும். அப்படி இல்லை. வரிகள் பாருங்க. எவருக்கும் கிடைக்கும் இந்த பரிசு, எவரையும் நேசிக்கும் நேசமுள்ள பரிசு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவருக்கும் கிடைக்கும் இந்த பரிசு. நான் நினைக்கிறேன் எல்லாருமே இன்னைக்கு இந்த பரிசோட தான் போக போறீங்க. விசுவாசிகள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. யாருக்கும் இந்த பரிசை வாங்கி சும்மா வச்சிருக்கிறோம்னா இப்ப யோசிக்க போறாங்க, ஓ இவ்வளவு பெரிய பரிசு நம்ம வாங்கி வச்சிருக்கிறோமா, அப்படி வாங்கி வைக்காதவங்க இவ்வளவு பெரிய பரிசு எனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு போக போறீங்க இப்ப. அல்லேலூயா. எவருக்கும் கிடைக்கும் இந்த பரிசு, எவரையும் நேசிக்கும் நேசமுள்ள பரிசு. இந்த பரிசை பெறுவதற்கு விலை ஏதும் இல்லை, அமௌண்ட் ஏதும் இல்லை, டிமாண்ட் ஏதும் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. கவனிங்க. விலை ஏதும் இல்லை, தொலை தூரம் இல்லை. இந்த பரிசை பெறுவதற்கு விலை ஏதும் இல்லை. இந்த பரிசு தான் விலை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. எவ்வளவு ஹைலைட் பாருங்க. எல்லாம் காசு கொடுத்து தான் பரிசு வாங்க. ஆனா இந்த பரிசாகிய இயேசு அவர் ரத்தத்தையே விலைக்கிரயமாய் மனிதர்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். விலை ஏதும் இல்லை. இந்த பரிசை பெறுவதற்கு தொலை தூரம் இல்லை. எங்க நாமத்தினால கூடுகிறார்களோ அங்கேயே இங்க வாங்கி. இப்ப இந்த பரிசை அறிவதற்கு இந்த ஜீவ ஊற்று திருசபைக்கு வந்து அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. விலை ஏதும் இல்லை, தொலை தூரம் இல்லை. ஒரு தடவை கிடைச்சிட்டா தொலைவதும் இல்லை, இயேசு என்னும் பரிசு. அதனால நமக்காகத்தான் பிறந்தார் இயேசு. அவர் விலை உயர்ந்த பரிசு, விண்ணக பரிசு. நமக்காக நான் பிறந்தார் இயேசு. அவர் விண்ணக பரிசு, நமக்காக நான் பிறந்தார் இயேசு. நீங்க எல்லாரும் பாடுறீங்களான்னு நான் கேட்க போறேன், இல்ல பாடுற மாதிரி பாடுறீங்களான்னு பார்க்க போறேன். சில பேர் பாடுற மாதிரி பாக்குறவங்களுக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. நாங்களும் அப்படிதான் பண்ணிருக்கிறோம். பாட தெரியாது, இருந்தாலும் பாக்குறாங்களேன்றதுக்காக அப்படி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது. நீங்க அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பாடுறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் விவரிச்சு இதுவே உங்களுக்கு ஒரு காஸ்பல் தான். அல்லேலூயா. விலை ஏதும் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். விலை ஏதும் இல்லை, தொலை தூரம் இல்லை. ஒரு தடவை கிடைச்சிட்டா தொலைவதும் இல்லை. பாட்டினா தொலைச்சிட வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை. இது தொலைந்து போனவர்களை தேடி வந்த பரிசு. அல்லேலூயா. இழந்து போனதை ரட்சிக்கவும் கேடவுமே மனுஷகுமாரன். நீங்க ஆண்டவராக இயேசுவின் பிறப்பை நீங்க இன்னைக்கு குழந்தையாவே பார்த்துட்டு கூட, அவர் வளர்ந்தாச்சு, வளர்ந்து ஆளாகியாச்சு, 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சாச்சு. எதற்காக வந்தாரோ அதை நிறைவேற்றியாச்சு. இப்ப நிறைவேற்றினது எதற்காக, அதெல்லாம் பார்க்க போறோம் நம்ம. கரங்களை தட்டி விலை ஏதும் இல்லை,
தொலை தூரம் இல்லை, தொலைவதும் இல்லை. இயேசு என்னும் பரிசு நமக்காக தான் பிறந்தார். இயேசு அவர் விலை உயர்ந்த பரிசு, இன்னத பரிசு. அவர் விலை உயர்ந்த பரிசு நமக்காக தான் பிறந்தார். இயேசு அவர் விலை உயர்ந்த பரிசு, இன்னத பரிசு நமக்காக தான் பிறந்தார். இயேசு அப்படியே பக்கத்துல பார்த்து நமக்காக தான் பிறந்தார் சொல்லாமே. நமக்காக தான் பிறந்தார். இயேசு அவர் விலை உயர்ந்த பரிசு, இன்னத பரிசு நமக்காக தான் பிறந்தார். இயேசு அவர் விலை உயர்ந்த பரிசு, இன்னத பரிசு நமக்காக தான் பிறந்தார். இயேசு ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கேட்ட அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே எழுந்து நின்று, எனக்காக பிறந்த இயேசு, என் வாழ்க்கையை மாற்ற வந்த இயேசு, எனக்கு ஜீவனை கொடுத்த இயேசு, எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு, என்னை குறித்த ஒரு நோக்கம் வைத்திருக்கிற இயேசு. ஹல்லேலூயா. விலை ஏதும் இல்லை, தொலை தூரம் இல்லை, தொலைவதும் இல்லை. அப்பா, என் வாழ்க்கையில உம்முடைய வார்த்தை மூலமாக பரிசாக உம்மை, பரிசாகிய உம்மை அறியும்படி செய்து, உம்மை விசுவாசித்து, அந்த விசுவாசத்தின் மூலமாய் உம்மை பெற செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பரிசுதான் இந்த பரிசை பெற்றவர்களை காப்பாற்றி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி. சில நேரங்கள்ல கோல்டு பிரைஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. சில கஷ்டமான நேரத்துல அந்த பிரைஸை கூட வித்துடலாம், அந்த அவார்டு கூட வித்துடலான்ற மாதிரி வரும். ஆனா அதை விட இந்த பரிசு, இந்த அவார்டு, இந்த கிஃப்ட் இக்கட்டான நேரங்களிலே உதவக்கூடியதாக இருக்கிறது, காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது, அற்புதமான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லாம் இப்ப கரங்களை உயர்த்தி எப்படி இந்த பரிசை மறக்க முடியும்? மறப்பேனோ 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 மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ. கரங்களை தட்டி, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ, நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ. உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். எல்லாரும் நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கருவினிலே கண்டவரே நல்லவரே,
கருவினிலே கண்டவரே நல்லவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ, நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ, உங்கள் கிருபைதான், உங்கள் கிருபைதான். நான் நிற்பதோ உண்மையா உண்மையா நிர்மூலமாகாததோ, உங்கள் கிருபைதான், உங்கள் கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. தாழ்மையிலே நினைத்தவரே தயவரே, உமக்கு நன்றி. தாழ்மையிலே நினைத்தவரே தயவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதோ நிர்மூலம், எல்லா வாயில திறந்து நிர்மூலம், உங்கள் கிருபைதான், உங்கள் கிருபைதான். நான் நிற்பதோ ஆகாததோ, உங்கள் கிருபைதான். ஆதலால் நன்றி, கரங்களை தட்டி உணர்ந்து நன்றி, நன்றி அப்பா, நன்றி டாடி. 1000 பேர் 1000 பேர் இரு கையிலே என்னை தெரிந்து, உமக்கு நன்றி. 1000 பேர் இரு கையிலே என்னை தெரிந்து, உமக்கு நன்றி, உமக்கு உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதோ ஆகாததோ, நிற்பதோ உங்கள் கிருபைதான், ஆகாததோ, உங்கள் கிருபைதான், உங்கள் கிருபைதான். நன்றி, கரங்களை உயர்த்தி நன்றி, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறப்பேனோ மறப்பேனோ, உம்மை மறப்பேனோ மறப்பேனோ, மறந்து போவேனோ. உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆவியானவரே, நாமத்தின் மகிமைக்கென்று நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டீங்க ஒரு சிலருக்கு. அதனால அந்த கிஃப்ட பத்தி தெரியல, மேன்மை தெரியல. இன்னும் சில பேருக்கு கிடைக்கல. சில பேர் இதை எப்படி பெற முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா இந்த நாளிலே எல்லாவற்றையும் உணர்த்தி கொண்டிருக்கிறீர்.
நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். நீர் விலையுயர்ந்த பரிசு, நீர் விலையேற பெற்றவர் என்பதை ஆண்டவரே தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறீர். விலையேற பெற்ற உம்மை ஆண்டவரே தேவதூதன் அறிவித்ததை இந்த நாளிலே கர்த்தாவே உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உம்மை விசுவாசித்து உம் பின்னே வருகிறவர்களாய் மாற்றுவீராக. அப்படியே செய்வதற்கான நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே உட்காருவோம். Glory to Jesus. எத்தனை பேர் உணர்றீங்க? அல்லேலூயா. நான் ரொம்ப உணர்றேன். ஏன்னா இந்த பரிசை தவிர வேற எந்த பரிசும் இல்லை. இந்த பரிசு தான் என்ன, அதாவது நம்ம வச்சுட்டு இருக்கிற பரிசு வீட்டில் இருக்கும். ஆனா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பரிசு என்ன வீட்டிலேயே வைக்கிறது இல்லை. கரங்களை தட்டி அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை அவர் நாமத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்தும்படி வீட்டில் வைக்கிறதுக்காக கிடையாது. அதற்கு அடையாளமாக தான் தேவதூதன் அறிவிக்கிற அந்த வார்த்தை. அதுபோல இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிறவர்கள், இந்த பரிசை அறிந்தவர்கள் இந்த பரிசை பற்றி சொல்ற வேலை தான். அல்லேலூயா. சொல்ற வேலை தான். முதல்ல சொன்ன பாருங்க, இதை முன்னோர்கள் தான் அறிவித்திருக்கிறார்கள். சித்தர்கள் கண்டுகொண்ட பிரஜாபதி, நம் முன்னோர்களால் போற்றப்பட்ட அதிபதி. சித்தர்கள் கண்டுகொண்ட பிரஜாபதி, நம் முன்னோர்களால் போற்றப்பட்ட அதிபதி. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, ஊனாகி உருவான தேவன், நம் போலாகி ஆள வந்த ராஜன். அதாவது மனுஷன் மாதிரியே வந்தார். அல்லேலூயா. ஊனாகி உருவான தேவன், நம் போலாகி ஆள வந்த ராஜன். அவர் ஆதியும் அந்தமானவர், நம்ம ஆபிரகாமால் போற்றப்பட்டவர். அவர் ஆதியும் அந்தமானவர், நம்ம இப்ராஹிமால் போற்றப்பட்டவர். கனத்திற்கும் மதிப்புக்குரிய ஈசா நபி, அல்பாவும் ஒமேகாவுமான இயேசு நபி. கனத்திற்கும் மதிப்புக்குரிய ஈசா நபி, ஈசா நபி. அல்பாவும் ஒமேகாவுமான இயேசு நபி, இயேசு நபி. அவர் ஆதியும் அந்தமானவர். கரங்களை தட்டி நம்ம ஆபிரகாமால் போற்றப்பட்டவர். அவர் ஆதியும் அந்தமானவர், நம்மை இப்ராஹிமால் போற்றப்பட்டவர். சித்தர்கள் கண்டுகொண்ட பிரஜாபதி, நம் முன்னோர்களால் போற்றப்பட்ட அதிபதி. சித்தர்கள் கண்டுகொண்ட பிரஜாபதி, நம் முன்னோர்களால் போற்றப்பட்ட அதிபதி. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, ஊனாகி உருவான தேவன், ஊனாகி உருவான தேவன், நம் போராகி ஆள வந்த ராஜன். அவர் ஆதியும் அந்தமானவர். Open your mouth. அவர் ஆதியும் அந்தமானவர், நம்ம ஆபிரகாமால் போற்றப்பட்டவர். கனத்திற்கும் மதிப்பிற்குரிய ஈசா நபி, அல்பாவும் ஒமேகாவுமான இயேசு நபி. கனத்திற்கும் மதிப்பிற்குரிய ஈசா நபி, அல்பாவும் ஒமேகாவுமான இயேசு நபி. அவர்
அபராதியும் நம்மை இப்ராஹிமால். இயேசு வந்த பிறகு கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை. அல்லேலூயா. என்னையா ஆபிரகாம் என்றீங்க, இப்ராஹிம் என்றீங்க? இப்ராஹிம் சொல்றவங்க கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கறாங்க? ஈசாவா பார்க்கறாங்க. நான் கொஞ்சம் லேசா பார்க்கறேன். அல்லேலூயா. ஈசா அவர் லாஸ்டா கடைசி நாட்கள்ல அவர் வந்த பிறகுதான் உலகத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகும் அப்படின்னு அறிந்து வச்சிருக்கிறாங்க. ஆபிரகாம் இப்ராஹிம் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அல்லேலூயா. இப்ப பாருங்க எவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கு பாருங்க. ஆனா பேரை யாருமே அதிகமா சொல்லாதனாலதான் தேவதூதன் பெயரை அறிவிக்க வேண்டியதாக வந்தது. இதை அறிந்திருக்கணும், இதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். இருளில் ஜனங்கள், கவனிங்க, இருள்ல இருக்கிற ஜனங்க எதை கண்டாங்களா? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எவ்வளவு அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் பாருங்க, சந்தோஷம் இருக்குமா? சில இடங்கள்ல கிராமங்கள்லாம் லைட்டே இல்லைன்னு வச்சுங்க, லைட்டு போட்ட ஒண்ணுமே எப்படி இருக்கும்? அப்பா லைட்டு வந்துச்சு, நாடகம் பார்க்கலடா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்களா? லைட்டு வந்துருச்சு எவ்வளவு நல்லது அப்படின்னு யோசிப்பாங்களா? நாடகம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு என்ன தோணும்? நாடகம் பார்க்கலாம் தான் தோணும். நான் சொல்றது வெளிநாட்டில் இருக்கிறவங்கள சொல்றேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நாடகமே பார்த்துட்டு இருப்பாங்க. லைட்டு கரண்ட் எது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? நாடகம் பார்க்க தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, சீரியல் பார்க்க தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த டைமிங்க்கு நான் போய் கரெக்டாக என்ன பண்ணுவேன்? அட்டன் பண்றேன். அதனால நான் சொல்ற நியூஸ் எல்லாம் தெரியாது. இங்க பெரிய வெளிச்சத்தை பார்த்த உடனே ஜனங்க அடிச்சுக்கல, சண்டை போடல. அல்லேலூயா. இது சண்டை போடுற வெளிச்சம் கிடையாது, அடிச்சிக்க வைக்கிற வெளிச்சம் கிடையாது. இந்த வெளிச்சம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற வெளிச்சம். நான் சொல்றதெல்லாம் வழங்கினாதான் வழங்கும். அல்லேலூயா. ஒரு சிலர் வழங்குவதான் ஓ கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க, பார்க்க முடியுது. Glory to Jesus. இந்த வெளிச்சத்துக்காக யாரும் என்ன பண்ண தேவையில்ல, ஃபைட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது இங்குத்து வெளிச்சம் கிடையாது, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்க பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அது மாத்திரம் கிடையாது, இந்த வெளிச்சத்தை கண்டவர்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்குது பாருங்க. மரண இருளின் திசையில். இப்ப இந்த திசை எங்க இருக்கு? இதை பற்றி என்ன சொல்ல வராங்க? மரண இருளின் திசை. அதாவது இந்த மரண இருளின் திசை என்று சொன்னால் நரகத்திற்கு போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடியவர்கள். மரண இருளின் திசை அது ஒரு ஷேடோ, அந்த நிழல்ல இருக்கிறாங்களாம். அப்படிதான் திருவெளியத்துல போட்டிருக்கு. மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு என்ன வந்துச்சா? இப்போ மேலையும் போட்டிருக்கு பெரிய வெளிச்சம், கீழையும் போட்டிருக்கு வெளிச்சம் உதித்திருக்கு. யாருக்குன்னு சொல்லுது? இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு தான் வெளிச்சம். கரங்களை தட்டி. யார் இருளில் இருக்கிறா? இப்ப இந்த வெளிச்சம் இது என்ன லைட்டை பத்தி சொல்லுதுங்களா? இப்ப நல்லா அழகா உள்ள பாருங்களா, அழகா லைட் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் வீட்லயுமே லைட் இருக்கு. நாங்களாம் குடுக்க விளக்குலாம் இருந்திருக்கேன். சிம்பிளி விளக்கு கிருஷ்ணாவில் ஊற்றி தான் பற்ற வைக்கணும். அப்படிப்பட்ட வீட்டில் தான் இருந்திருக்கும். ஆற்று ஓரத்தில் வீடு. பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்க கிடையாது, ஆற்று ஓரத்தில் தான் வீடு. அந்த ஆற்று ஓரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பூச்சியுமே வரும், எல்லாம் வந்து விசிட் பண்ணிட்டு போவோம். அதுவும் இருட்டாக இருக்கும். சில நேரங்களில் நான் சின்ன அந்த வயசில் போய் வீட்டை திறந்து விளக்கு கொளுத்தலான்னு உள்ளே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா விளக்க கொளுத்திட்டேன். சிம்பிளி அந்த என்ன சொல்றது, சிம்பிளி அந்த பாட்டில் கண்ணாடி அது என் கையில் இருக்கு. பத்தி குச்சை கொளுத்தி நான் வச்சுட்டேன், கையில் சிம்பிளி இருக்கு. இப்போ வெளிச்சம் தெரியுது. வெளிச்சம் தெரிஞ்ச உடனே பக்கத்தில் பார்க்குறேன், ஓலை வீடு தான். பக்கத்தில் பார்த்தா தேள் ஒன்று மேலே உட்காந்துட்டு இருக்கு. தேள் உட்காந்துட்டு இருக்கு, கருப்பா இருக்கு. நான் என்னடா பார்த்தா தேள். இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்களா இருந்தா? அது நீங்களா இருந்தா வீட்டையே நீங்களே கொளுத்திட்டு இருப்பீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா சிம்லி அது மேல போட்டாக்கா அந்த லைட் வந்து அணையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அண்டிட்டு வருது. ஏன்னா காத்து வருது, அந்த பாட்டில் மேல போடலைங்களா, அதனால காத்துல அணைய வருது.
இந்த பக்கம் தேள் இருக்கு. எனக்கு அதுதான் புதுசு. தேலை பார்க்குறேன், நான் தேலை பார்த்துருக்கேன், மேலே வந்தது அதுதான் ஃபஸ்ட்டு. தரல இப்போ சொல்லணும்னு தோணுது அந்த வெளிச்சத்தை பற்றி பேசும்போது. பாருங்க, வெளிச்சத்தில் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கரண்ட், அதாவது அந்த வெளிச்சம் அணைஞ்சிருச்சு. இப்போ நான் கொளுத்துன்னு வச்சுங்க, அதை ஷேக் பண்ணோம்னா தேலை என்ன பண்ணோம்? போட்டுரும். நான் என்ன பண்றது தெரியல. அந்த சிம்பிளி அந்த இதுவும் உடையக்கூடாது, பத்திரமா எடுத்து வச்சுட்டு எனக்கு ஒரு தைரியம் வந்து தட்டி விட்டுட்டேன். ஆனால் வந்து நாங்கள் சபைக்கு போல அளவுக்கு தெரியாது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் இப்போ பாடினா கூட அது மாதிரி நடப்பீங்களா? தெரியாது. அதை பத்தி ஒரு கேர் பண்ற ஒரு விஷயமே தெரியாது. அப்போ ஐயோ தேரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு மறுபடியும் என்ன பண்றேன், கொளுத்த போறேன். மறுபடியும் மேலே தாங்க இருக்கு, என்ன பண்றேன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரை மோதி கீழே விழுந்துருச்சு. விழுந்த பிறகு அவர் காலி பண்ண வந்தாரு, அவர் காலி ஆயிட்டாரு. அல்லேலூயா. இப்ப வெளிச்சம் எவ்வளவு யூஸ் பாருங்க. ஒரு ஆபத்து தெரிகிறது. அப்ப இந்த வெளிச்சமே உதவியா இருக்குமானால் மனிதர்களுக்கு, இது பேரொளி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய வெளிச்சம், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஜனங்க எங்க இருந்தாங்களாம்? இருள்ல இருந்தாங்க. இதே 14 வசனத்தை வாசிங்க அப்படியே. ஏசாயா தீர்க்கதரிசியினால் இல்ல 14 மேல 14 வசனம். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே. இப்ப இந்த வெளிச்சம் எங்க உதிச்சிருக்குன்னு போட்டிருக்கு, கலிலேயாவிலே. இங்க இருக்கிறவங்க கிடையாது. அதனால நீங்களும் நானும் நினைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள். இப்படி நீங்க வாசிச்சு பார்க்கணும். கலிலேயாவில மக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க? இருள் இருந்திருக்கிறாங்க. என்ன இருள்? லைட் கிடையாதுன்றது கிடையாது. மூட நம்பிக்கை, அறியாமை, தேவன் இல்லாத வாழ்க்கை, தேவன் யாருன்னு தெரியல, மனம் போன போக்குல வாழற வாழ்க்கை. இந்த அறியாமை தான் இருள். அதான் ஃபாதர் பாடிப்பார், அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அப்ப அறியாமையில இன்றைக்கு எத்தனை பேர், எத்தனை தலைவர் வந்தாங்க இந்த அறியாமையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு? எத்தனை தலைவர் வந்தாங்க? இன்றைக்கு கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பாக்குறாங்கன்னா, புரட்சியாளரா பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்ன விஜய் பிரதர் எப்படி பாக்குறாங்க? நீங்க எப்படி பாக்குறீங்க? புரட்சியாளரா பாக்குறாங்க. அல்லேலூயா. புரட்சியாளர் உண்மைதான். நாம தான் இப்போ ஒரு பாடல் பாடி இருக்கிறோம். பாச தலைவரே, எங்கள் நேச தலைவரே, எங்கள் இருதயத்தில் புரட்சி செய்த புரட்சி தலைவரே அப்படின்னு பாடி இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த புரட்சி தலைவர் எங்க புரட்சி செய்யறாருன்னா, இருதயத்துல புரட்சி செய்தார். புரட்சி செய்கிறார்னா, உள்ள வரும்பொழுது அம்மா சொன்னாங்க, ஆண்டவர் எங்க பிறந்திருக்கிறாரு? பெத்லகேம்ல இல்ல. இந்த இயேசு எங்க புரட்சி செய்யறாரு? புரட்சி தான் எழுப்புதல். கரங்களை தட்டி இத சொல்லி கொடுக்கும். புரட்சி தான் எழுப்புதல், அதுதான் ரட்சிப்பு, அதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் உள்ள வருமானம் ஒரு புரட்சி நடக்கும். அது போலதான் இந்த வெளிச்சம் ஒரு புரட்சியை உண்டாக்குகிறது, ஒரு எழுப்புதலை உண்டாக்குகிறது ஜனங்களுக்கு மத்தியிலே. அந்த கலிலேயாவில் உள்ள இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை அவர் கண்டார்கள். மரண இருள். ஆண்டவரை விசுவாசிகள் சொன்னா இந்த இயேசு இல்லாத வாழ்க்கை நித்திய ஆக்கினைக்கு உள்ளான வாழ்க்கை, நரக வாழ்க்கை. ஏதோ இது குறிப்பிட்ட நாள்ல ஒரு கதவை திறந்து வச்சுட்டு திறந்துருச்சு நான் சொர்க்கத்துல தான் போவேன் அப்படின்றது கிடையாது. இந்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்மையாகவே பரலோகம் திறக்கப்படுகிறது. இதை சொல்றதுக்காக இயேசு பிறந்தார். இயேசு பிறந்து அப்படியே மாட்டு தோழத்துல அப்படியே அப்படின்னு விளையாடிட்டு போறதுக்காக கிடையாது. ஒரு திட்டத்திற்காக வந்த தேவன். அல்லேலூயா. அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்த தேவன். எங்க நிறைவேற்றி முடிச்சா தெரியுங்களா? சிலுவையிலே நிறைவேற்றி முடிச்சு இப்ப இதையெல்லாம் யார் விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கிறது. யாரெல்லாம் இந்த வெளிச்சத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் இருள்ல கிடையாது, அவர்கள் வெளிச்சத்திற்கு வருகிறார்கள். அவர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு, நித்திய மகிமை உண்டு. ஆமென். அவருடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். இப்ப இந்த இருள்ல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் இந்த வெளிச்சத்தை பார்த்தோம்னா என்ன நடந்திருக்கும்? ஆஹா, வெளிச்சம் வந்த உடனே, அதாவது
இந்த டிரான்ஸ்பார்மர்ல இருந்து வர இந்த வெளிச்சம், இந்த கரண்ட்ல இருந்து வர வெளிச்சத்தை பார்க்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது, நாடகம் பார்க்கலாம் அப்படின்னு வருதுல. ஆனா இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே ஜனங்களுக்கு என்ன நம்பிக்கை வந்திருக்கும்? எனக்கு ஒரு தேவன் உண்டு. அதான் பவுல் விவரிக்கிறாரு, நீங்களும் நானும் ஒரு காலத்துல தேவனற்றவர்களாக, ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு தேவன் உண்டு. என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் உண்டு. என்ன ஒரு ஹைலைட்! அல்லேலூயா! இதை எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு உங்களை விசாரிப்பதற்காக உங்களுக்காக ஒரு தேவன் பிறந்திருக்கிறார், வளர்ந்திருக்கிறார். உங்களுக்கான ரட்சிப்பை அவரை விசுவாசிக்கும் பொழுது அதை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு அதை தான் தியானிக்கிறோம் நம்ம. அல்லேலூயா! அதனால நீங்க முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே, நிச்சயமாகவே, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டலாமா? நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் பாரத்தை நீ வைத்து விடு. காலம் எல்லாம் அவரை துதித்து பாடு, பாடு. கர்த்தர் பாரத்தை நீ வைத்து விடு. காலம் எல்லாம் அவரை துதித்து பாடு, பாடு. அவரே உன்னை என்று ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. அவரே உன்னை என்று ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. நிச்சயமாகவே, நிச்சயமாகவே, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. போகாது, போகாது. நிச்சயமாகவே, நிச்சயமாகவே, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கரவை தட்டி கர்த்தர் பாரத்தை நீ வைத்து விடு. ஒரு பாரம் இருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தேவன் உண்டு என்பதை விசுவாசிக்கும் பொழுது இந்த வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா! கர்த்தர் பாரத்தை நீ வைத்து விடு. காலம் எல்லாம் அவரை துதித்து பாடு, பாடு. சொல்லுங்க, கர்த்தர் பாரத்தை நீ வைத்து விடு. காலம் எல்லாம் அவரை துதித்து பாடு, பாடு. அவரே அவரே உன்னை என்று ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. அவரே உன்னை என்று ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. நம்புறவங்க என்னோட கூட சேர்ந்து நிச்சயமாகவே, நிச்சயமாகவே, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. போகாது, போகாது. நீதியின் பலிகளை நீ செலுத்தி, செலுத்தி கர்த்தர் நம்பிக்கையாக இருந்தால், இருந்தால் நீதியின் பலிகளை நீ செலுத்தி, செலுத்தி கர்த்தர் நம்பிக்கையாக இருந்தால், இருந்தால்
உன்னை இன்னும் கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே அக்கா, நிச்சயமாகவே நிச்சயமாகவே தனது ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை போகாது. நிச்சயமாகவே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை காரணம் இந்த தெல்லுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை என்னை நல்லவனாக்கி அல்லை தட்டி. இந்த தெல்லுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை. நீங்க தட்ட சவுண்ட் தூக்கமே வரக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த தெல்லுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை. நீங்க தட்டுப்பொழுது உங்களுக்கு வராதுன்றேன். தெல்லுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை நல்லவனாக்கி அல்லை உள்ளமெல்லாம் முருகுதையா நன்மை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் முருகுதையா நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு பலங்குது. கர்த்தாவே உண்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு பலங்குது. கர்த்தாவே உண்மை இந்த தெல்லுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லுப்பூச்சிக்கு ஆமென். என்னை நல்ல சொல்ல முடியல. என்ன நல்லவனா, நான் நல்லவனா? நீங்க நம்புறீங்களோ நம்புறீங்க, இந்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் யாரெல்லாம் அவர் நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கிறார்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகிறார். அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட எத்தனை பேர்கள் அத்தனை பேர்களும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்போ நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ அப்படின்னு சொல்றதை விட இந்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் நம்பணும். சில பேர் சொல்லுவாங்க ஐயோ பாவமே அப்படின்னும் போது நான் சொல்லுவேன் அட பாவி அப்படின்னு. சில பேர் சொல்லும் பொழுது என்ன பாவின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா என்ன நீதிமான் ஆக்கி இருக்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி நான் நீதிமான்னு விசுவாசிச்சாதான் பாதிமானா இருக்க முடியாது. நீதியை செய்ய முடியும், அது மேல பசிதாகம் உண்டாகும். அதனால நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதிமான் உணரணும். இயேசு பிறந்தது பாவிகள் ரட்சித்து பாவியாக வச்சிருக்க கிடையாது, அவங்களுடைய கேரக்டரை மாத்திர நீதிமானாக்குறாரு. அதுதான் ரட்சிப்பு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இன்றைக்கு பாவியாக வச்சுட்டு இருக்கிறாங்க. பாவி நீ அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், நீ எனக்கு தான் இருக்கணும், நீ செருப்பு தான் தைக்கணும், நீ ஷூ தைக்க கூடாது, அல்லேலூயா, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா இந்த தேவன் என்ன பண்றாரு? அவர் நீதி உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். அவர் அருகே உட்கார வைக்கக்கூடிய தகுதியை கொடுக்கிறார். அதான் ரட்சிப்பு. இதெல்லாம் விசுவாசிக்கிறாங்க. பக்தி உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்றாராம்? நமக்காக தெரிந்து கொள்கிறார். பக்தி வசனம் சொல்லுது, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். இவர் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இவரையும் பக்தியா பார்த்துட்டு இருக்கிறதுக்காக கிடையாது. இந்த பலிபீடம் சொல்லக்கூடிய இந்த பிரசங்க பீடத்தை தொடுக்க முடியறதுக்காக கிடையாது. சில பேர் இங்கே தொடுக்க முடிவாங்க, சில பேர் எனக்கு தொடுக்க முடிவாங்க. மறுபடியும் பக்தியை காண்பிப்பதற்காக ஆண்டவர் ரட்சிக்கல. அல்லேலூயா. மாறாக பக்தி உள்ளவர்களை ரட்சித்து
விசுவாசிக்க கூடியவர்களாய் மாற்றுகிறார். முதல் விசுவாசம் இல்லை, பார்க்கறதெல்லாம் நம்பிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பக்தி இருந்துச்சு. நான்லாம் அப்படிதான் இருந்த. பக்தி நெத்தி வழியா தெரியும். பக்தி அம்மா சொன்னாங்க பாருங்க, எங்க வீட்டுல இருந்த எல்லாம் நெத்தி வழியா தெரியும். எங்க அத்தை ஒரு கோவில வாடகை எடுத்து 3 நாட்கள் அந்த கோவில அழகு குத்துவாங்க, பழம் குத்துவாங்க, நெருப்பு மிதிப்பாங்க. நானும் கூட சேர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கோம். இந்த வழக்க பார்த்தா அப்படியே இருக்கும். ஒளியை பார்த்து இருந்தோம். அப்புறமா தான் தெரிஞ்சது இந்த வெளிச்சம். கரங்களை தட்டுங்க. அந்த ஒளியை பார்த்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சிட்டு அந்த உலகவாசிகள் எல்லாருமே சரக்கு அடிச்சுட்டு அல்லேலூயா எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. நான் நடந்ததுதான் சொல்றேன். அப்போ அதுவும் இருள்தான். நமக்கு முன்பாக வெளிச்சமே இருந்தாலும், நல்ல கரண்ட் இருக்க வீட்டுல இருந்தாலும், மனதளவுல நிறைய பேர் இருள்ல தான் இருக்கிறாங்க. அததான் இந்த வசனம் சொல்லுது. இருளில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இயேசு பெரிய வெளிச்சமாய் உதிக்கிறார். இந்த அறியாமை என்னும் இருள் விலகும் பொழுது இப்போ மனம் திரும்பக்கூடிய நான் பக்தி மார்க்கத்துல கிடையாது, விசுவாச மார்க்கத்துல வந்துட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அத நினைக்கும் போது தான் சந்தோஷமா இருக்கு. கை தட்டலாமே, கை தட்டலாமே. அது வரணும் தான் பாட்டு காட்டி வருது. அல்லேலூயா. கையை தட்டி பாடு அப்படின்னு வருது. கை வலி வராது. இப்பதான் பாக்குறீங்க. நடனமாடி பாடு, கால்வலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. குதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. குதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. ஆராதிச்சு பாரு, ஆக்கத்தாக்கு வராது. புதிச்சு பாரு, சோறு இருக்காது. ஆராதிச்சு பாரு, ஆக்கத்தாக்கு வராது. புதிச்சு பாரு, சோறு இருக்காது. குடிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. பின்னாடி குடிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. கையை தட்டி பாடு, கையை தட்டி ஜோரா தட்டி. அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கலாம் பாருங்க. முதல் கையை தட்டி பாடு, கையை தட்டி பாடு, கையை தட்டி பாடு. கைவலி வராது. கையை தட்டி பாடு, கைவலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. குதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. குதிப்போமா தேவன. வாயை திறந்து பாடு, உங்களுடைய சவுண்டு. வாயை திறந்து பாடு, வாயை திறந்து பாடு. வாய் வலி வராது. வாயை திறந்து பாடு, வாயை திறந்து பாடு. வாயை பாக்குறேன். வாயை திறக்க மாட்டாங்க. நான் சொல்றவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க, வாயை திறக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இப்படி திறக்காதவங்க டாக்டர் சொல்றாரு, நீங்க நல்லா தரங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அதுவும் எங்க போய் திறக்கிறீங்கன்னா, வாக்கிங்ல போங்க, பீச் ஓரமா போங்க. எங்க வீட்டாண்ட பீச் இருக்கிறதுனால நான் பார்த்துருக்கிறேன். விடிய காலையில் ஒரு டைம் போகும்பொழுது டீமா ஒரு கும்பல் நின்று சிரிச்சுக்கிறாங்க. நான் பார்த்தேன், இவங்க தனியா சிரிச்சுக்கிறாங்க. பார்த்தா அப்புறமா தான் தெரிஞ்சது அது பேர் தெரப்பியா. திறக்காதனால என்ன கொடுத்துறாங்க இப்ப பாருங்க. திறக்காதனால சில பேர் எதுக்கு தரணுமோ அதுக்காகலாம் திறக்காதனால தெரப்பியா இருக்கு அப்படின்றதுனால தெரப்பி. இப்போ பிசியோதெரப்பி இல்லை, லாஃபி தெரப்பி கொடுத்துட்டாங்க. அதனால சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சிரிப்புனால வியாதி மாறாது. ஏன்னா அது செயற்கையா வருது. வீட்டில் என்ன பண்ணோம், மனைவி கிட்ட கணவன் சிரிக்கணும். சாப்பாடு போட்டு வச்சா அப்படியே மாடு சாப்பிட்டு போவோம் பாருங்க. மாடு சாப்பிட்டு போவோம் பாருங்க. மாடு என்ன தேங்க்ஸ் சொல்லுமா? சொல்லுங்களா? உப்பு இல்லை
சொல்லுமா, அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறாங்க சில பேர். போட்டு வச்சா அப்படியே சாப்பிட்டு கை கவிட்டு போய் தூங்கிடுவாங்க. நல்லா இருக்குது, நல்லா இல்லை. பெண்களை பார்த்து சொன்னா தானே, அவங்க மனைவி பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்து சந்தோஷமா சிரிச்சு பேசினா தானே. ஏன்னா இந்த டாக்டர் சொல்ற டீம் எல்லாமே சிரிக்காத ஆளுங்க. சிரிக்காதவங்க வீட்டில் சிரிக்காத ஆளுங்க. கணவன் கட்ட மனைவி சிரிக்கிறது இல்லை, மனைவி கட்ட கணவன் சிரிக்கிறது இல்லை. அதனால டாக்டர் என்ன சொல்றாரு, சிரிங்க, போய் பீச்சில் போய் சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க கற்றுக் கொடுக்குறாரு, எழுதி கொடுத்துறாரு. ஓகே சார், சிரிக்கிறோம் சார் அப்படின்னு போய் சிரிக்கிறாங்க. மூஞ்சிங்களை வந்து அந்த மூஞ்சிங்களாம் அவ்வளோ நல்லா இருக்குது. அவங்க சிரிக்கும் போது அந்த மூஞ்சிங்களை சொல்றேன் அப்படியே பயந்து ஓடுற மாதிரி இருக்குது. ஆனால் சிரிக்கிறாங்க. மனைவி என்ன சொன்னேம்மா, உப்பு கம்மியாக இருக்கு, அடுத்த வாட்டி போடும்போது கரெக்டாக செய்யா சூப்பர் அப்படி சொல்லணும். அதெல்லாம் சொல்லணும். கடந்து போட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. இப்படிதான் ஒரு அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்காருக்கு ரசத்தை வச்சே கொடுத்துருக்குறாங்க. சில பேர் இப்படியே இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஆண்கள் சொல்லுவாங்க, ரசமே வச்சு கொடுத்துருக்குறாங்க. காலையில ரசம், மதியான ரசம், நைட் ரசம். ஃப்ரிட்ஜ் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு நினைச்சிருக்கிறீங்க? புது குழம்பெல்லாம் தூக்கி பழசாகிறதுக்கு தான் ஃப்ரிட்ஜ். முதல்லாம் வீட்டுக்கு வெளியிலலாம் ஆட்கள் வருவாங்க. விஜய் படத்தை நீங்க பாத்துக்கிறீங்களா? அம்மா தாயே அப்படின்னு வருவாங்க. அந்த டிஃபன் பாக்ஸ் மாட்டிட்டு வருவாங்க. கையில் அடிபட்டுருமோ அடிபடாதோ ஒரு கட்டு கட்டுன்னு வந்துடுவாங்க. நான் சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன். வந்து சில பேர் ரெகுலர் கஸ்டமராக வாங்கிடுவாங்க. சுட சுட ஒருத்தர் போடுவாங்க. பக்கத்தில் போனால் பழைய குழம்பு ஊற்றி விட்டுருவாங்க. இப்படி பழைய குழம்பு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு புது குழம்பா கூட இருக்கும். சாப்பிட்டுட்டு நேற்று வச்சுது அந்த டைமில் அந்த மீன் குழம்பு அதெல்லாம் தூக்கி ஊற்றிடுவாங்க பாருங்க. சாப்பிட்டுட்டு இன்னைக்கு அந்த மாதிரி ஆட்களை பார்க்குறீங்களா யாருன்னா? ஏன் இல்லை தெரியுமா? அவங்களாம் இல்லை. இந்த மாதிரி குழம்பு சாப்பிட்டவங்களாம் இல்லை. பாருங்க, உங்க வீட்டுக்காரெல்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த மாதிரி பார்ட்டியுடைய சந்ததியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிறாங்க. ஆனா எங்க முன்னோர்கள் செஞ்ச தவிர நாங்க செய்ய மாட்டோம். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். அல்லேலூயா. பண்ணலாமா? முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், விடுவித்தார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வேண்டினார்கள், விடுவித்தார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். உரைக்கப்பட்டு ஏமாற்றம் உரைக்கப்பட்டு ஏமாற்றம் அடையவில்லை. காரணம் முன்னோர்கள் மீது நம்பிக்கை நம்பியதால் விடுவித்தீர். இப்ப இந்த குழம்பெல்லாம் சாப்பிட்டுமே இன்னைக்கு இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஐட்டத்தை போட்டு போட்டு ஒரு வீட்டில் நல்லா போடுவாங்க, இன்னொரு வீட்டில் கஞ்சு புழிஞ்சு போடுவாங்க. நான் சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்ட ஆட்கள் இன்னைக்கு ஊர்லயே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எங்கள் அப்பா மாதிரி முன்னோர்கள் மாதிரி வீடு வீடாக வரமாட்டோம். ஏன்னா அவங்கெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இந்த ஜனங்க பழசை போட்டு போட்டு நாங்கள் எங்கன்னா உக்காடுறோம். சுட சுட எடுத்துன்னு வாங்க. நீங்க பாக்குறீங்களா, சுட சுட போகுது அவங்க தேடி. ஏன்னா அவங்க உஷாராயிட்டாங்க. நாங்க வீட்டுக்கு வந்து நாங்களும் காலி ஆகிறதுக்கு விரும்பல. ஏன் இதை சொல்றேன்னா, இப்படிதான் ஒரு அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க, காலையில ரசம், நைட் ரசம், மதியான ரசம், இப்படி வச்சு வச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு வீட்டுக்காருக்கு. அவங்க வீட்டுக்காருக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் பார்த்துருக்கிறாரு, என்னம்மா இது ரசம் காலி ஆகாதா? இல்லை நிறைய வச்சிருக்கிறேன். ரசத்தை கொஞ்சம் தானே வைப்பாங்க, குண்டானில் தானே வைப்பாங்க. நீ என்ன பெரிய அண்டனில் வச்சிருக்கிறியா? ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ரசத்தை கொடுத்துட்டு அவரும் பார்த்தாரு, இந்த ரசம் காலி ஆகிற மாதிரி தெரியல, நம்ம என்ன பண்ணலாம், ரசத்தை வச்சு எவ்வளோ காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்தது. எத்தனை பேர் நியூஸ் பார்க்கணும்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு? நாடகம் பார்க்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. நியூஸ்ல வந்தது. ஆச்சரியமா இருக்கு, இப்படி கூட நடக்குமா? ரசத்தை காலி பண்ற மாதிரி தெரியல. நான் என்ன பண்றேன்,
உன்னை காலி பண்ற சொல்லி கத்தி எடுத்துன்னு வந்து தொண்டைய கரகரன்னு அறுத்துட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் தொண்டையில போச்சான் ரசம், அதனால உன் தொண்டையை அறுத்துறன்னு சொல்லிட்டு ரசத்தை வச்சால முடிச்சுட்டு இருக்கிறார். முடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிட்டார். நியூஸ்ல வந்தது, பேப்பர் நியூஸ், டிவிலே வந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆகிட்டு போய் ஸ்டேஷனில் கேட்குறாங்க, என்னையா பண்ணிட்டு வந்துருக்குற அப்படின்னு. என் மனைவியை நான் சாகடிச்சுட்டேன். மனைவியை சாகடிச்சுட்டேன். எதுக்கு? ரசம் வச்சாங்க. ரசம் வச்சாங்க. ரசம் வச்சா கூட பரவாயில்லையம்மா. இல்லை, அவங்க வச்ச ரசமும் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டேன்றான். ஸ்டேஷனில் சொல்லியிருக்கிறாரு போலீஸ்காரு, ரசம் வச்சவங்களை சாவடிச்சுட்ட, இப்போ உனக்கு சுத்தனி வைக்க கூட ஆள் இல்லையப்பா. ஆள் இல்லைன்னு அதான் தெரியும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்ட பிறகு இப்போ 2 பிள்ளைங்க இருக்கு அவருக்கு. இப்போ ஜெயிலில் என்ன பண்ணுறாங்க, மனுஷன் கஷ்டப்படுறான். இன்னைக்கு இதெல்லாம் ஒரு இருள், கோபம், அறியாமை, யாரு எவங்கன்னு தெரியாம இருக்கிறாங்க பாருங்க. அறியாம. பெண்கள் மாத்திரம் இப்படி பண்ணல, ஆண்களும் என்ன செய்யறாங்க. இன்னொரு ஆண்கள் என்ன பண்ணிருக்கிறான், ஒரு பெண்ணை துண்டு துண்டா வெட்டி குக்கர்ல போட்டுக்கிறான். என்ன குக்கர் தெரியுமா? என்ன குக்கர் தெரியுமா? பிரிஸ்டேஜ். காரணம் பிரிஸ்டேஜ். பிரிஸ்டேஜால பிரிஸ்டேஜ்ல போட்டு வேக வச்சு, கரெக்டா சொல்றீங்களா, வேக வச்சு நியூஸ் பார்த்துருக்குறாங்கப்பா. நான் வந்து புருடா உடலை இருக்கிறது தான் சொல்றேன். இதுதான் வெளிச்சம். இதெல்லாம் அறிந்து கொண்டாதான் உலகம் இப்படி இருக்கு. இந்த உலகத்திற்கு நற்செய்தி தேவை, இயேசு தேவை. அப்போதான் அன்பு மலரும். கரங்களை தட்டி, இப்ப இந்த இயேசு எனக்குள்ள வரலன்னா நானும் கூட இப்படிதான் இருந்திருப்பேன். துன்மார்க்கமா இருந்திருப்பேன், பாவ வாழ்க்கையில் இருந்திருப்பேன், பாவ பழக்க வழக்கங்கள்ல அடிமைப்பட்டு செத்து போய் நடந்திருப்பேன். அப்படிதான் என் வாழ்க்கை இருந்துச்சு. பாவ பழக்க வழக்கங்கள், போத பழக்கத்துல அடிமைப்பட்டவனாக இருந்தேன். போத பழக்கத்துல அடிமைப்பட்டதுனால வலிப்பு வியாதி எனக்கு வந்துருச்சு. அந்த வலிப்பு வியாதிக்கு வேண்டிய வாழ்நாள் முழுவதும் மாத்திரை எனக்கு கொடுத்துட்டாங்க. 1 நாள் 2 நாள் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் மாத்திரை. எப்டைன் சோடியம் வால்பரைன்னு சொல்லிட்டு அந்த வலிப்பு வியாதிக்கான மாத்திரை. தெரியுமா உங்களுக்கு? ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், சென்னையில் உள்ள ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல கியூல நிப்பேன் நான். 2 வாரத்துக்கு ஒரு தடவை மாத்திரைக்காக நிற்பேன். மாத்திரை போட்டாதான் எனக்கு வலிப்பு குறையும் சொல்லி மாத்திரை கொடுத்தாங்க. வலிப்பு வந்து கியூர் ஆகாது, குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒவ்வொரு நாளும் வலிப்பு வியாதியில் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன். ஏன்னா செஞ்ச தவறு, போத பழக்கம். அந்த பழக்க வழக்கத்து நிமித்தம் வலிப்பு வியாதி என்னை ஆட்கொண்டது. வலிப்பு வியாதியில ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன். நாங்க எங்க வீட்டுக்கு வெளியில தெருவில் தான் நாங்கள் படுக்கிறது வழக்கம். பாய் போட்டிருப்பாங்க, தார் ரோடு. சில நேரங்களில் வலிப்பு வந்து காலை தேய்ச்சிக்கிட்டு கட்டவரில் இருக்கக்கூடிய எலும்பு தெரிகிற அளவுக்கு காலை தேய்ச்சிட்டு இருப்பேன். உதட்ட கடிச்சுக்கிட்டு, நாக்கு கடிச்சுக்கிட்டு, முகத்தை தேய்ச்சிக்கிட்டு, இப்படி எல்லாம் அடிக்கடி நடக்கும். அதற்கான மாத்திரை மருந்து நான் போட்டே ஆகணும். எங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் குடிச்சு இறந்து போயிட்டார். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் நல்ல மாத்திரை மருந்து சாப்பிடுற வசதி வாய்ப்புகள் கிடையாது. இப்ப எனக்கு சுகம் வேணும், யாருக்கு சுகத்தை கொடுக்க முடியும்? அப்ப நான் என்ன பண்றேன், ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த மாத்திரையை நான் போட்டுட்டு இருக்கிறேன். டாக்டருக்கு சொல்லிட்டாங்க, இதை விட்டு போட்டினா வலிப்பு இன்னும் அதிகமாயிடும்னு சொல்லிட்டாங்க. நானும் விளையாட்டுத்தனமா விட்டு போட்டுறேன். வலிப்பு அதிகமாகுது. என்றைக்கு இந்த வேத வசனங்கள் எனக்கு வெளிச்சமா எனக்கு தெரிய ஆரம்பிச்சதோ அன்றைய இந்த வார்த்தையில விசுவாசிக்க ஆரம்பிச்சது. அவர் தழும்புகளால் குணமானீர்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கிடைச்ச உடனே விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆஹா, இதுதான் இப்ப எனக்கு டேப்லெட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண, இந்த வார்த்தைகளை நம்ப ஆரம்பிச்சு. இதுதான் வெளிச்சம். அதுக்காக சொல்றேன், இதுதான் வெளிச்சம். முதல் அறியாமையில் இருக்கிறேன், ஆண்டவரால முடியாது, எனக்கு ஒரு தேவன் இல்லை என்ற நிலைமையில் இருக்கிறேன். வெளிச்சம் இல்லை, அறியாமையில் இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு தேவன் உண்டு என்கிற அந்த நம்பிக்கை பிறக்கிறது, விசுவாசம் பிறக்கிறது. ஆதலால் எனக்கு வெளிச்சம் உண்டாயிருக்கிறது என்பதை, எனக்கான தேவன் இவர்தான் என்பதை அறிந்து அவர் மேல உள்ள விசுவாசத்துல அவருடைய வார்த்தைகளை நம்ப ஆரம்பிக்கிறேன், விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். விசுவாசிச்சதுனால நான் பாத்திரம் சொல்லுவேன், எனக்கு இனிமே வலிப்பு வராது, நான் நல்லாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நான் மாத்திரை எடுக்கிறேன், எப்டைன் சோடியம் வால்பரைன் இந்த மாத்திரையை நான் எடுக்கிறேன், டெய்லி போடுவேன். ஆனாலும் என் வாய் ஜீவனும் மரணமும் எங்க இருக்கா? பக்கத்து வீட்டுல இருக்குன்னு சொல்ல, எங்க இருக்கு?
என் வாயில தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? ஜீவன் எனக்கு வேணும், சுகம் வேணும் அப்படின்றத நான் பேசுறேன். நான் சுகமாயிட்டேன், நல்லாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை எடுத்துட்டு தான் இருக்கிறேன். பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, புதுசாக சர்ச்சைக்கெல்லாம் போயிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க கிண்டல் பண்ற மாதிரி நான் விசுவாசமா பேசிட்டு 2 நாள்ல மறுபடியும் வலிப்பு வந்துடுறேன். எப்படி இருக்கு யோசிச்சுப்பாரு. ஆனாலும் விடல. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை முடிவு சுகம்தான். கரங்களை தட்டுங்க பாருங்க. சொல்ல சொல்ல ஆண்டவரை விசுவாசித்த வார்த்தை நம்ப அறிக்கை செய்ய பலவீனத்தில் ஆண்டவரை உயர்த்த மகிமைப்படுத்த இன்றைக்கு உங்க முன்னாடி வலிப்பு வியாதி இல்லாதவனாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறாரு. மாத்திரை மருந்துல இருந்து விடுதலை கொடுக்கிறாரு. இப்ப நான் பாட்டு பாடினா என்ன பாட்டு பாடுவேன்? கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஒரு சிலர் பாட்டு ட்ரெண்டிங் ஆனாலும் யூடியூப்லாம் சிலர் கேட்க ஆரம்பிச்சாங்க, இவருன்னா டாக்டரா என்ன கேட்டாங்க. இன்னைக்கு நிறைய டாக்டர்னு பாஸ்டரா இருக்கிறாங்க. ஐ மீன் பேருக்கு முன்னாடி இருக்கிற வெறும் டாக்டர் கிடையாது, அதாவது எம்பிபிஎஸ் டாக்டரா இருக்கிறாங்க பாருங்க. அதை நான் விவரிக்கிறதுக்காக சொல்றேன். இந்த டாக்டர் சபையை வச்சிருக்கிறாங்க, அவங்க கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறாங்க. டாக்டரான்னு கேட்டாங்க பாருங்க. டாக்டருங்களே கூப்பிட்டு என்ன பண்றாங்க? இந்த பாடல்ல வர வரியெல்லாம் சரிதான் பிரதர், கரெக்டு தான். நல்லா கரங்களை தட்டும் பொழுது அவங்க சொல்றாங்க, நல்லா கை தட்டும் பொழுது. ஒரு லேடி டாக்டர் ஃபேஸ்புக்கில் போட்டுருக்காங்க, கைகளை நீங்க நல்லா அப்படி தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராது, உங்க ரத்த ஓட்டம் நல்லா சீராகும். இன்னொன்று எனக்கு அந்த பதிவு என்கிட்ட இருக்கு. ஜெர்மனியிலே உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் பாடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைன்னு போட்டிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பாட்டு பாடும் பொழுது என்ன நடக்குதா? சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும், ரத்த ஓட்டம் சீராகுதான், இருதயத்தில் ஒரு மாற்றம் வருதுங்களா, ஆக்சிஜன் அளவு கூடுகிறதா. அதாவது நம்முடைய அவைகள் எல்லாம் சுருங்கி விரியக்கூடிய தன்மை உண்டாகுகிறதா. தினத்தந்தியில தினம் ஒரு தகவல்னு பார்த்துக்கிறீங்களா? அதுல ஒரு பகுதியில இதை போட்டிருக்கிறாங்க, பாடுவதன் மூலமாய் கிடைக்கும் நன்மைகள். நான் என்ன சொல்ல வரேன்? ஏதோ ஒரு பாட்டு பாடினா கிடைக்கும் நன்மைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கர்த்தரை பாடினா ஏன் கிடைக்காது? அதுதான் என்னுடைய விசுவாசம். கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. தேவனை பாடுவோமா கர்த்தரை, துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஆராதிச்சு பாரு, அக்கத்தாக்கு வராது. துதிச்சு பாரு. ஒரு சிலர் டவுட்டு, வராதுன்றீங்க, ஆல்ரெடி வந்துருச்சு, என்ன பண்றது? அல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் தேவை. போயிட்டோம்னா அது போயிடும் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு விவரிக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, ஒருத்தர் ஐசியூல சேர்த்துருக்கிறாங்க. சேர்த்துருக்கிற அவர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்காக வைக்கிறாங்க, கூப்பிட்டு போறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? இவங்க ப்ரேயர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ நானே ப்ரேயர் பண்றேன், பிரதர் இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் கடைசி ஜெபம், போயிட்டு வாங்க, காரியத்துக்கு பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு வரணும்னா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு ஒன்றும் நம்பிக்கையா தானே பேசுவாங்க. அதுதான் பாட்டு. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இருக்குதா? பாட பாட குறைஞ்சி ஒன்றும் இல்லாம போயிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏங்க இன்னைக்கு நடக்குது, சாட்சி வருது. 15 வருஷமா ஒருத்தருக்கு சுகரா, 2 மாசம் கிட்ட பேர பசங்க கூட சேர்ந்து இன்னைக்கு எங்க போனாலும் சின்ன பசங்க விடுறது இல்லைன்னு.
ஒரு கூட்டமே இப்போ ஆயிடுச்சு. அல்லேலூயா. பேர பசங்க கூட சேர்ந்து தாத்தா கர்த்தரையே பாடு கர்த்தரையே பாடுன்னு பாட வச்சிருக்காங்க. அவங்க கர்த்தரை பாடு இந்த பாட்டை பாடுன்னு பாட வச்சு அவரும் பேர பசங்க கூட சேர்ந்து பாடி 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 பாடியை போய் செக் பண்ணிருக்கிறாரு. பாடியில 15 வருஷமா அந்த சுகர் இல்லையா சாட்சி சொல்றாங்க. மேல சாட்சி சொல்றாரு. எப்படி நடக்கும்? ஹலோ, ஐ எம் ஒன்லி ஃபார் கொரியர் மேன். ஆண்டவர் ஒரு விஷயத்தை கொடுத்தார், பாடி முடிச்சாச்சு. இதை யாரெல்லாம் நம்புகிறார்களோ விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பலிக்கும். ஏன்னா சும்மா வாயில சொல்லலைங்க, வார்த்தையா சொல்லல, அனுபவிச்சிருக்கிற மாத்திர மருந்துதான் வாழ்க்கை. இருந்த நிலையை கர்த்தர் மாற்றினார். அப்ப நான் என்ன சொல்லுவேன்? ஒரு புடவை வாங்கினாலே அந்த கடையை சொல்றாங்களே அங்க போ, நகை வாங்கினா சொல்றாங்களா அங்க போ, ஹோட்டல்ல சாப்பிட்டா சொல்றாங்களா இல்லையா? அப்ப இதையும் சொல்லக்கூடாது. கர்த்தரையே நீ பாடு, கர்த்தரையே வராது, கர்த்தரையே நீ பாடு, கர்த்தரையே வராது. ஹாப்பி 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 கர்த்தரையே நீ பாடு, கர்த்தரையே வராது, கர்த்தரையே நீ பாடு, கர்த்தரையே வராது, கர்த்தரையே நீ பாடு, கர்த்தரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. பிடிப்போமா தேவன பாடுவோமா கர்த்தரை, பிடிப்போமா பாடுவோமா, பிடிப்போமா தேவன பாடுவோமா கர்த்தரை, பிடிப்போமா தேவன பாடுவோமா கர்த்தரை. அல்லேலூயா. பாடி பாடி செக் பண்றாரா 15 வருஷமா இருந்த இல்ல. சில பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் என்ன பண்ணணும்? விசுவாசமா பேசணும். எனக்கு இருக்குது ஐயா. ஒருத்தர் சொல்றாங்க ரேஷன் கடை விட என்கிட்ட தான் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி ரேஷன் கடையில கூட திருடின்னு போயிடுவாங்க? இவருக்கு எப்படி திருட முடியும்? இல்லைன்னு தானே சொல்லணும். அது எப்படிங்க இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதைதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிற தேவனுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொன்னா தேவன் எப்படி இருக்கிறாரு? அப்ப அவர் போய் சொல்றாரா? இல்ல, அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி விசுவாசிகள் என்ன இல்லையோ அதை அழைக்கணும். இல்லாத பிரச்சனையெல்லாம் அழைக்க கூடாது. சுகத்தை அழைக்கணும். சுகம் தானே தேவை, சுகத்தை அழைக்கணும். சமாதானம் தேவை, சமாதானத்தை அழைக்கணும். இதுதான் ஒளி வந்த பிறகு நடக்கிற தெளிவு. கரங்களை தட்டி, இந்த வெளிச்சம் இல்லாதவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்து இந்த தேவன் மேல் ஒரு பற்றுதலை உண்டாக்குகிறது. உண்டாக்கினபடினாலே ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். விசுவாசித்து அவர் பின்னே ஒரு கூட்டம் வர ஆரம்பிக்கிறது. யார் அவர்கள்? விசுவாசித்து விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். கரங்களை கட்டிருக்கணும், விசுவாசம் வைக்கணும். இன்னைக்கு கர்த்தர் பிரச்சனை இல்லை. அவதான் ஊர் உலகத்துல எல்லார் வாயிலும் இன்னைக்கு கர்த்தர் 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 என்று நாவுகள் யாரும் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறது. இது பெரிய எழுப்புதல். இத நிறைய பேர் அப்படி பார்க்க முடியல. விசுவாச கூட்டங்கள் அவங்க கேலி செய்யறாங்க, கிண்டல் செய்யறாங்க நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, அப்படித்தானே நாம வேதத்துல வாசிக்கிறோம். வஞ்சகத்தினாலாவது கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறாரா? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால்தானே ரட்சிப்பு உண்டாகுது. கரங்களை தட்டி. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், பிரதர் கூட அனுப்பிச்சுட்டு இருந்தேன். ஐயர் மந்திரம் சொல்லிட்டு ஏதோ கிராமத்துல நடத்துவாங்க. ஐயர் மந்திரம் சொல்லிட்டு எனக்கு தெரியும், வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஐயர் மந்திரம் பண்ற இடத்துல கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது அப்படின்னு அந்த மனுஷன் பாடுறாருங்க. பாடின உடனே அந்த இடத்துல எந்த ஜனங்க இருப்பாங்க? அதை ஃபாலோ பண்றதுதான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கூட பாடுறாங்க. இவர் நிறுத்திட்டு எல்லாரும் பாடுறீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எல்லார் வாயிலையும் இன்றைக்கு கர்த்தர் வந்ததுக்கு காரணம் வெளிச்சம் உதித்தது.
என்ன வெளிச்சம்? அறியாமையில இருந்து எனக்கு வெளிச்சம் உதித்ததுனால அவர் மேல உள்ள விசுவாசத்துல தான் இப்படி பாட முடியுது. நிறைய பாடல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த காரியங்களை ஆண்டவர் இந்த வெளிச்சமாய் வந்த அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருதயத்தில் இருக்கக்கூடிய அறியாமை என்னும் இருள் விலகும். நம்பிக்கை இல்லாததே ஒரு அறியாமை தான். விசுவாசம் இல்லாததே ஒரு இருள் தான். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள கூட இந்த இருள் இருக்கிறது. விசுவாசம் இல்ல, பாத்துக்கலாம். அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட நிற்கும். சிலர் என்ன பண்றாங்க, எங்க ஆயாவுக்கு இருந்துச்சான், தாத்தாவுக்கு இருந்துச்சான், அவ்வளவு இருக்கட்டங்க, நீங்க ஆராதிக்கிற ஆண்டவருக்கு இல்ல அப்படின்னு விசுவாசிங்க, அதுதான் நீங்க புள்ள அப்படின்னு காண்பிக்க. சொல்ல சொல்ல மாற்ற போறது அவருங்க. கிரியையில வாயில சொல்லலாமே, நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், சீக்கிரம் எனக்கு சுகம் ஆயிடும், சுகம் கிடைச்சிடும், கர்ப்பப்பை பிரச்சனை இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடும், தைராய்டு மாத்திரை இருந்து சீக்கிரம் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்கிற ஒரு தீர்வு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் இந்த அறியாமையிலிருந்து, இந்த பயத்திலிருந்து, இந்த அவிசுவாசத்திலிருந்து விலக வேண்டும். அதற்காக இந்த வெளிச்சம் உதித்திருக்கிறது. இந்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். கடந்த பிப்ரவரி மாதம் 2025 இந்த பிப்ரவரி மாதம், போன பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி ஒரு திருச்சபைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது பெரிய ஆக்சிடென்ட் எனக்கு. இந்த பிப்ரவரி மாதம் இவ்வளவு பெரிய அடி. கடந்த பிப்ரவரி மாதம் என் மூக்கு தண்டு உடைஞ்சிருச்சு, என் பல்லு உடைஞ்சிருச்சு, என் தவணை உடைஞ்சிருச்சு. மூக்கு கீழே கட்டாகி மூக்கு அப்படி தூக்குனா உள்ள இருக்கிற ஈறு தெரிகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஓப்பன். எப்படி நடந்ததுனே தெரியல. ஏன் மீட்டிங் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ரோடு தோண்டி வச்சிருக்கிறாங்க, சரியா அதை பண்ணல, ஸ்கிட் ஆகி டைம் ஆயிடுச்சு போயிட்டு இருக்கிற அந்த வேலையில இவ்வளோ பெரிய அடி. நான் பிறந்து வளர்ந்து இவ்வளவு பெரிய பிள்ளையாகி இப்படியெல்லாம் எனக்கு அடிப்பட்டதே கிடையாது. என்ன கிளாஸ் 3 கட்டு போட்டு இப்படிதான் வச்சுட்டாங்க, இப்படிதான் வச்சுட்டாங்க. என் வாயெல்லாம் பாருங்க எப்படி மூடி கிடக்கு. நான் முழிச்சிட்டு இல்ல, கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல சுய நினைவு இல்லாம இருக்கு. காதலெல்லாம் ரத்தம் வந்துருக்கு, அதெல்லாம் தொடச்சி எடுத்துருக்கிறான், தலையில ரத்தம் வந்துருக்கு. அவ்வளோ அடி. வாய்க்குள்ள தேயில் போட்டு வச்சிருக்கேன். கடந்த பிப்ரவரி மாதம் எனக்கு இவ்வளோ மீட்டிங் இருக்கு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் தொடர்ந்து மீட்டிங். இந்த பாடல் கண்டிங்கான பிறகுதான் மீட்டிங் கிடையாது. அதுக்கு முன்னாடி இவ்வளோ மீட்டிங் எனக்கு. இந்த மீட்டிங்லாம் நான் போயாகணும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அடிபட்டுருச்சு. என்னால் போக முடியுங்களா? யாரால போக முடியுமா? 23ஆம் தேதி அடிபடுது. இதுல போட்டுக்கிட்டேன் 23ஆம் தேதி அடிபடுது. 28 மீட்டிங் நான் போகணும். பிப்ரவரி மாசமே கடைசி மீட்டிங். அதுக்கப்புறம் மார்ச்ல 2ஆம் தேதி மீட்டிங், தொடர்ந்து மீட்டிங். இப்படி இருக்கிறேன், எப்படி போக முடியும்? வீட்டில் கேள்விப்பட்டு வந்திருக்கிறாங்க. வந்து சார் என்னாச்சு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இல்லைங்க ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு, இப்போதான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்துருக்குறோம், அந்த ரிசல்ட்லாம் வந்த பிறகுதான் அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் பார்க்க முடியும். எப்படியோ தவணை உடஞ்சிருச்சு, மூக்கு தண்டு உடஞ்சிருச்சு, பல்லெல்லாம் உடஞ்சிருச்சு, கையில் ஃப்ராக்சர், முட்டியில ஃப்ராக்சர். மூக்கு கீழே பெரிய பள்ளமாவே ஆயிடுச்சு, கையெல்லாம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய அடி, அவ்வளோ ரத்தம் பிடிச்சுக்கிட்டு அடிச்சிருது.
டாக்டர் சொல்லிக்கிறாங்க, இருங்க ரிசல்ட் வரட்டும், வந்த பிறகுதான் நாங்கள் சொல்ல முடியும் சொல்லி எல்லாரும் அப்படியே அழுதுட்டு இருந்திருக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. கடந்த பிப்ரவரி மாதம் இவ்வளவு மீட்டிங் இருக்கிற இந்த ஊழியத்தை செய்யவே தேவன் அழைத்திருக்கிறார். இந்த ஒளியை பற்றி சொல்லவே தேவன் எனக்குள் இருந்த இருளை அகற்றி இருக்கிறார். எனக்குள்ளே விசுவாசம் வந்ததுனாலதான் நான் விசுவாசி, அவரை விசுவாசிக்கிறதுனால தான். டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அன்று மாலை 23ஆம் தேதி சாயந்தரம் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, ரிசல்ட் வந்த பிறகு ரிசல்ட்டை பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பெரிய ஆச்சரியம், என்னடா அது, நம்ம என்னென்னமோ நினைச்சோம் ஆனா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு வீட்டில் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மூக்கு தண்டு உடஞ்சிருக்கும் நினைச்சோம், தவடை உடஞ்சிருக்கும் நினைச்சோம், உள்ள கட்டாயிடுச்சு, வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண நினைச்சோம், கையில காலெல்லாம் ஃப்ராக்சர் ஆயிட்டு நினைச்சோம். ஆனா ரிசல்ட்ல பார்த்தோம்னா ஒரு பல்லு கூட உடையல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. 24ஆம் தேதி ஒரே நாள்ல டிஸ்சார்ஜ். மறுநாள் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த என் முகம் எப்படிதான் இருக்கு, அம்மா இப்படிதான் இருக்கு. இப்படிதான் இருக்கு. இப்போ நான் 28ஆம் தேதி மீட்டிங் போகணும். 24 வீட்டுக்கு வந்துட்டேன். 25, 26, 27 3 நாள் வீட்டில் இருக்கிறேன். இப்போ 28ஆம் தேதி ஃபோன் வருது. அப்போ எங்கள் மனைவி தான் எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க சொல்கிறாங்க, போக தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. வசனம்லாம் சும்மா இருக்கு. அன்றைக்கு பவுல் சொன்னது, அன்றைக்கு இருந்த சீஷர்கள் சொன்னது, பலவீனத்திலும் அவர் பலன் பூரணமாய் வரும். இப்பதான் அதெல்லாம் உணர முடியுது. சும்மா நல்லா இருக்குமோ சொல்றது இல்லை, பலவீனத்திலும், பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய். பலவீனம் தான், ஆனா அவர் பலன் பூர்ணமாகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். அவர் நல்லா இருக்கும்போது இல்ல, சுகர், பிபி, வியாதி, பிரச்சனை இருக்கும் போது தான் நீங்க பலவான்னு சொல்லணும். நல்ல கரங்களை தட்டி விடுதலை உண்டாகும். அந்த வார்த்தையெல்லாம் எனக்குள்ள இருந்ததுனால, என் உள்ள சொல்லுது, எனக்குள்ள இருந்த இருள் அகன்றதுனால, இயேசு விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறதுனால, நாங்க எப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்தோம் அம்மா சொன்னாங்க. ஆனா இருள் இருந்தோம், இயேசுவை விசுவாசித்த பிறகு வெளிச்சம் அவரை விசுவாசிக்க கூடியதாக மாறிவிட்டது. எனக்குள்ள அந்த வசனங்கள்லாம் இருந்ததுனால நான் வீட்டுல சொல்றேன், என்னால வாழ்க்கை அடக்க முடியல, லிக்விடா தான் எனக்கு சாப்பாடுலாம் போகுது, நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுன்னு சொல்றேன். நான் வேணான்றாங்க. இல்ல வீடு போக முடியுமா? அப்படிதான் இது நினைக்கும் போது எப்படி கண்ணில் தண்ணி வராம இருக்கும். ஏதோ சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக கிடையாது. தேவன் செய்ததை உங்கள் மத்தியிலே காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். 28ஆம் தேதி நீங்க நினைக்கிறீங்க சின்ன சின்ன வலி வேதனைகள் எல்லாம் மேற்கொள்ள முடியல. இவ்வளவு பெரிய அடி மத்தியில என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்கிற வார்த்தையின்படி, அந்த விசுவாசித்து பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லணும் என்கிற வார்த்தையின்படி மாஸ்க் போட்டுக்கிட்டேன். மாஸ்க் போட்டு மீட்டிங்கே போயிட்டேன். இப்படி இருக்கிற ஆளு தவடெல்லாம் கோணையா இருக்கு. எனக்கு தெரியும் உள்ள என்ன நடந்ததுக்குன்னு. உங்க டெய்லி போட்டு வச்சிருக்கிறாங்க. மாஸ்க் போட்டு மீட்டிங் போயிட்டேன். இப்ப மீட்டிங் போய் உட்கார்ற ஆள் கிடையாது. அங்க பாடணும், ஆராதிக்கணும், பிரசங்கம் பண்ணணும். என்கிட்ட மைக் கொடுக்குறாங்க. நான் எங்க போனாலுமே இந்த பாடலை பாடுறது வழக்கம். நிறைய பேருக்கு கேள்வி உண்டாவதுல, அதுக்காக சொல்றேன். எங்க போனாலுமே இந்த பாடலாம் ஏற்கனவே பாடின பாடல் தான் ஆராதிச்சுப்பார். மைக் என் கையில வந்த உடனே பலவீனனும் தன்னை பலவான் பலவான்னு சொல்றது இல்லை, தேவனை உயர்த்துவது தான் அந்த பலனுக்கு அடையாளம். அவர் மேல உள்ள நம்பிக்கையில பாடுவது தான் அந்த பலனுக்கு அடையாளம். என்ன பண்ண, விசுவாசமாய் வாழ் நடக்க முடியல,
ஜனங்களை எல்லாம் எழுந்து நிற்க வச்சு வாங்கிட்டு வரப்போ அப்படி பாடுங்க. அந்த வாயில பாடுங்க. ஆண்டவர் பார்த்தாரு, திறக்க முடியாத இந்த வாயை நீ திறந்ததுனால கர்த்தர்னு திறக்க முடியாத வாயிலா இருக்கிற இருள்ல அந்த வாயெல்லாம் நான் திறக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் தாங்க. இந்த ரகசியம் நல்ல இந்த ரகசியம் சும்மா திறக்கல யாரும் வாய. அவங்களாம் திறக்க முடியுமா? விக்கிரக வழிபாடுல இருக்கிறவங்க திறக்க முடியுமா? இப்ப கர்த்தர் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு சொல்ற விதம் தான் ஏதோ பிரச்சனை. ஆனா இன்னைக்கு கர்த்தர் பிரச்சனை இல்லை. எல்லா இடத்துலயும் கர்த்தர் கர்த்தர்னு பாடிட்டு இருக்கிறாங்க. ஊர் உலக லண்டன்ல பாடிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகால மொழி மாத்தி பாடிட்டு இருக்கிறாங்க இந்த பாடல். லண்டன் கடல் கலந்து லண்டன்ல ஆராதிச்சு பாருங்க, தமிழ் ஆராதனைல பாடிட்டு இருக்கிறாங்க. எப்பயோ ஆட்டோ மெக்கானிக்காக இருந்தவன், போதை பழக்கத்திற்கு அடிமையா இருந்தவன், அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இன்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் கூட போடுற பிரதர் வரமாட்டேன்னு சொல்லாதீங்க. ஒரு டேட்டு எங்களுக்கு வேணும்னு கேட்கறவளும் ஆர்டர் வச்சிருக்கிறேன். போற இடத்தெல்லாம் சாட்சியை சொல்லும் பொழுது யூடியூப்ல எல்லாம் சாட்சி நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் பேட்டி எடுக்கிறாங்க. வழிகள் ஆண்டவர் திறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இந்த வெளிச்சம் உதித்ததுனாலே, இந்த வெளிச்சம் உதித்த அந்த விசுவாசி அவர் மேல உள்ள விசுவாசத்துல வளர வளர ஒரு நாள் வரும், பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் பிறப்பு உங்களை பிரகாசிக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இந்த வெளிச்சத்தை கண்டவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. பாவ பழக்க வழக்கங்களை செத்து போயிருப்பேன், இந்த ஆக்சிடென்ட்ல செத்து போயிருப்பேன். இந்த வெளிச்சம் உதித்ததுனால ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் இந்த பூமியிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ, அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் நிறைவேறும் அளவும் கைவிட மாட்டார். கைவிடுவது இல்லை. இந்த கிறிஸ்துவை அறிந்தவர்களுடைய வாழ்க்கையில தாங்க ஒரு திட்டம் இருக்கு. இந்த கிறிஸ்துவை அறியாதவங்களுடைய வாழ்க்கையில ஒரு திட்டம் ஒரு நோக்கமும் இல்லை. உரம் சாப்பிடுறோம், வேலை செய்யறோம், என்ன பண்றோம், அதை வாங்க இதை வாங்க, இப்படிதான் போயிட்டு இருக்கும். மரண இருள், நான் சாவறதுக்குள்ள இதை பண்ணிட்டா போதும், நான் சாவறதுக்குள்ள இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும், நான் சாவறதுக்குள்ள இந்த மரணமே பேசிட்டு இருப்பாங்க. மரண இருளில் இருக்கிறவர்கள் ஆனா இந்த இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள் சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடும். மரண இருள், எனக்கு நித்திய வாழ்வு உண்டு, நான் இந்த பூமியில ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறேன், தேவன் என்ன வாழ வச்சிருக்கிறாரு. அவங்க மரணத்தை பேச மாட்டார்கள், ஜீவனை பேசுவார்கள். வந்திருக்கிற அருமையான பிரதர், அன்றைக்கு 28ஆம் தேதி மீட்டிங்க்கு போன ஆளு இன்னைய வரணும் மீட்டிங் போயிட்டு, அவ்வளோ மீட்டிங்கையும் போய் நடத்தும்படி நாகப்பட்டினம், கோவில்பட்டி, அவ்வளோ டிராவல், இவ்வளோ இடங்களுக்கு போய் ஊழியத்தை செய்யும்படி அவ்வளோ இடம் நடந்த அற்புதங்களை பாட பாட, அந்த வழி வாதங்களை பாட பாட, உயர்த்த உயர்த்த இன்னைக்கு பார்க்கறவங்க ஆச்சரியப்படுறாங்க. உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க, உன்னை பார்த்தா ஒண்ணுமே தெரியல. 3வது நாள்ல நான் என்ன பண்ணேன், மீட்டிங் போறது வரதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சாமே? அதெல்லாம் ஒண்ணு நல்லா தான் மீட்டிங் போறேன் அப்படின்றேன். என்னடா அது, மாஸ்க் போட்டு மீட்டிங் போறேன், ஒரே வாரத்துல கியூர் ஆகிட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு மாஸ்க கட்டிட்டு இன்னும் விடுதலையை ஆராதித்து இந்த நாள் வரைக்கும் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துறேன். 3 மாசம் கழிச்சு ஷோல்டர்ல ஒரு பிரச்சனை, கீழே விழுந்ததுல அது தெரியல. அதுக்கப்புறம் தெரிஞ்ச தம்பி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாரு, அவர் என்ன பண்றாருன்னா, நான் கூட்டு போய் செக் பண்றேன் அப்படின்னு கூட்டு போய் செக், இப்படின்னு ஆட்கள் ஆண்டு வச்சிருக்கிறாரு. கூட்டு போய் செக் பண்ணிட்டு பார்த்தா உள்ள ஜவ்வு கிழிஞ்சிருச்சான்,
உடனே ஆபரேஷன் பண்ணணும், 2 லட்சம் ஆகண்டாங்க டாக்டர். நான் அவங்க கிட்ட சொன்னது என்னன்னா, தம்பி நீ கூப்பிட்டனால தான் அண்ணன் வந்தேன், எனக்கு ஆண்டவர் இதுல இவ்வளோ சுகத்தை கொடுத்தாரு, இன்னும் விசுவாசம் அதிகரிக்குது, இதுல இருந்து எனக்கு சுகத்தை கொடுப்பாரு. இன்னொன்னு எனக்கு மீட்டிங் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஏங்க வாயில அடிப்பட்டவங்க இவ்வளவு மீட்டிங் கொடுத்துக்கிற ஆண்டவர் கரங்களை தட்டுங்க. பார்க்க முடியாது, அதுதான் கர்த்தர். எழுந்து நடன்னு, நடக்க முடியாதுன்னு வேணி எழுந்து நடன்னு சொல்லுவார், அதுதான் கர்த்தர். அப்பதான் ட்ரை பண்ணணும், விசுவாசத்தை காண்பிக்கணும். கரங்களை தட்டி விசுவாசமா எழுந்து நடக்கும் பொழுது நடப்பார்கள். வருஷம் பிரச்சனை இல்லை, சில பேருக்கு வருஷம் ஆயிடுச்சு பிரதர், இந்த வியாதி இப்படியே இருக்கட்டும் பிரதர். வருஷம் பிரச்சனை இல்லை, விசுவாசிக்கிறது தான் பிரச்சனை. 38 வருஷமா இருந்தான், இயேசு வந்தாரு, வருஷம் பிரச்சனை இல்லை, சுகத்தை கொடுத்துட்டாரு. கரங்களை தட்டி. 12 வருஷமா பெரும்பாடுல ஸ்திரீ டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தா. சில பேர் காசு இருக்குன்னு டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க, இவங்கிட்ட காசு காலி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் இயேசு கிட்ட வந்தாங்க. எங்ககிட்ட காசே இல்லை, இயேசு தான் இருக்கிறார், அதனால உங்க முன்னாடி சுகமா இருக்கிறேன். ஒரு அடிப்பட்ட அடையாளமே தெரியாத அளவுக்கு நாளடைவுல கையை தட்டி பாடு, கையை தட்டு, கையை உயர்த்துன்னு பாடி பாடி கை பின்னாடி போகாம இருந்தது, சட்டை கூட போட முடியாது. இது யாருக்குமே தெரியாது. இந்த போட்டோஸ்லாம் ஸ்டேட்டஸ்ல போடல, ஃபேஸ்புக்ல போடல, கூட ஜிபே நம்பர் போடல, யாருக்கும் தெரியப்படுத்த கூடாது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எப்படிதான் தெரியல. அம்மா போன் பண்ணாங்களா திடீர்னு அன்னைக்கு வீட்டுல, அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியாது. திடீர்னு போன் பண்ணி பேசியிருக்கிறாங்க போல, விஷயத்த வீட்டுல சொல்லியிருக்கிறாங்க. அந்த டைம்லயே ஒரு உதவியா ஒரு 5000 rupees அன்னைக்கு போட்டிருக்கேன். ஏன் சொல்றேன்னா, இப்படிதான் ஆண்டவர் விசுவாசத்தை காண்பிப்பதனாலே பணம் நம்பர் போட்டா பணம் வரங்க, சுகம் யாரால வரும்? கர்த்தரால வரும். எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி அன்பின் உறவுகள் மூலமாய் ஜபம் பண்ணி கேள்விப்பட்ட உடனே ஒரு தாயாக, அதான் அம்மான்னு சொல்றேன், ஒரு பிள்ளைங்க எல்லாம், மருமகள் எல்லாருமே ஒரு உறவா நான் பார்க்கிறேன். எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு சின்ன வீட்டுல தான் இருக்கும், ஆனா பெரிய பரிசு எனக்கு இருக்கு. அல்லேலூயா. இவ்வளவு ஊழியங்களை கொடுத்திருக்கிறாரு. மாட்டுத்திறனத்துல பிறந்தாலும் வேலை பெருசு. அல்லேலூயா. அது போலதான் ஆண்டவருடைய பார்வை வேற, மனுஷனுடைய பார்வை வேற. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு குடும்பம், இதெல்லாம் தேவனால நடக்குது. அல்லேலூயா. சிலர் சொன்னாங்க, கார் வாங்கிக்கிறதால பிரதர், காரு எப்படி வாங்குறது? லோன் போடணும். இத்தனை பிறந்து வளர்ந்து இவ்வளவு பெரிய பிள்ளையாகி இத்தனை வருஷத்துல ஒரு கடன் இல்லாம கர்த்தருடைய கிருபையால வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிள்ளைங்க படிக்கிறாங்க, சாட்சி சொல்ல டைம் இல்லை, படிக்கிறாங்க. லயோலா காலேஜில் சீட்டு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ண நினைச்சேன் நான், ஆனா ஃபோன் பண்ணல. தொடர்ந்து மீட்டிங் போயிட்டு இருக்கிறேன். வீட்டில் சொன்னாங்க காலேஜ் போய் ஃபார்ம் வாங்கணும்னு. அவன் அந்த காலேஜ் தான் போவேன்னு சொன்னான். அங்கெல்லாம் எப்படி அப்போ சீட்டு கிடைக்கும்? ஃபாதரை பார்க்கணுமா, அவங்கள பார்க்கணுமா, காசெல்லாம் நிறைய செலவாகும், கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொன்னாங்க. என் கூட மியூசிஷியன் சொல்லுவாங்க, மியூசிக் வாசிக்கிறதுக்கு. அந்த தம்பிகளும் சொன்னாங்க, அண்ணே வயலாலாம் கிடைக்கவே கிடைக்காது, சான்ஸே இல்லை, மார்க்கும் ஆவரேஜ் மார்க் தான். ஏங்க இப்போ எங்களுடைய குடும்பத்தில் இவர் தான் முதல் பட்டதாரி, நாங்கள் எல்லாருமே 8வது. நைட்டு செல்வராஜ் பிரதர் கூட வந்தது, என்ன படிச்சீங்க, இன்னும் எங்க இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க? அவரு போட்ட டிக்கெட்டு அவரு காலு என் முகத்தாண்ட, என் கால் அவர் முகத்தாண்ட, டிக்கெட்டே கன்ஃபார்ம் ஆகல. நான் எப்படி அவர் முகத்தாண்ட கால் நீட்டுறது? நான் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போடுறேன்றாங்க. பாத்தியா செல்வராஜ் பிரதர் இப்படி கூப்பிட்டு வந்துட்டுக்கிறாரு. சரி ஓகே, இதன் மத்தியில தான் ஊழியத்தை செய்யுது. அதனால கர்த்தர் என்ன பண்றாரு? கிருபையா நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. லயோலா காலேஜ்ல கிடைக்காதுன்னு சொன்னாங்க. இதை மட்டும் சொல்லி நான் கொடுத்துட்றேன், எனக்கு இன்னொரு மீட்டிங் போகணும். லயோலா காலேஜ்ல கிடைக்காதுன்னு சொன்னாங்க. விசுவாசமா நாகப்பட்டினத்துல மீட்டிங் 4 நாள் மீட்டிங் போய் ஆராதிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க ஆன்லைன்ல போட்டுருங்க, அவங்க கேட்கறாங்க என்ன பண்றது, ஆன்லைன்ல போடுங்க பார்க்கலாம் அப்படி கர்த்தர் செய்வார். நான் ஒரு மூலையில விசுவாசமா ஆராதிச்சுட்டு இருக்கிறேன். எந்த ஒரு ஃபாதரையும் போய் பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபாதர் பெர்மன் சாயர் தான். அவரை போய் பார்க்குறது.
அவரை போய் எங்க பார்க்குறது? அவர் என்னுடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அதனால அந்த ஃபாதரை போய் பார்க்கல, எந்த ஃபாதரையும் பார்க்கல. ஒரே ஃபாதர். அல்லேலூயா. எல்லாமே நீங்க ஏசப்பா, நீங்க இல்லாம நாங்க இல்லப்பா அப்படின்ற மாதிரி விசுவாசமாய் விசுவாசித்து தேவனுடைய கிருபையினாலே எந்த பிள்ளைங்க கிடைக்காதுன்னு சொன்னாங்களோ, திடீர்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல போட்டதுல செகண்ட் பேஜ்ல அவன் நம்பர் வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். யாரையும் பார்க்கலங்க. எங்க வேலை லட்சம் செலவாங்கன்னாங்க. ஒரு தம்பி சொன்னான், அண்ணன் விஜயகாந்த் பையனுக்கு அந்த கடையில உங்க பசங்களாம் கிடைக்கிற சான்ஸ் இல்லை, மறந்துடுங்க அப்படின்னா. வரலப்பா, விசுவாசிக்கிறேன், நான் இங்க ஆராதிக்க வந்திருக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், ஆன்லைன்ல போட்டுக்கிறாங்க, நேரா கூட போய் பார்த்து போடுது. ஆண்டவர் விசுவாசத்தினால கர்த்தர் கிரியை செய்தார். எந்த தம்பி கிடைக்காதுன்னு சொன்னானோ அவனுக்கு அந்த ஃபார்ம் அனுப்பிச்சுட்ட பாருங்க, வந்துருச்சு கிடைச்சிருச்சுன்னு, அவனுக்கு பெரிய சந்தோஷம் உண்டாயிடுச்சு. அவன் படிக்கிற நாள் மட்டும் பீஸை நான் கட்டுறேன்னு சொல்லிட்டான். இப்படிதான் கர்த்தர் நடத்துறான்னு சொல்ல வரேன். இப்படிதான் கர்த்தர் நடத்துறான்னு சொல்ல வரேன். அவரால் முடியாது ஒன்றும் கிடையாது. அப்ப நான் இன்னும் என்ன பண்ணுவேன்? இன்னும் விசுவாசிச்சுனே இருப்பேன். அல்லேலூயா. காரு எனக்கு போன் கூட கிஃப்ட் தான், ட்ரெஸ் கூட கிஃப்ட் தான், காரு கூட கிஃப்ட் வரும். விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா கொடுக்குறவங்க ஊழித்து கொடுக்குறாங்க. கொடுத்தா தேவன் அவர்களை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். இருக்கிறவங்களுக்கே கொடுக்கும் பொழுது அதையும் பார்க்கிற ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனுக்கு செய்யும் பொழுது அதற்கு தான் பரலோகத்திலே மிகுந்த பலன் உண்டாயிரும். பேரு பெருமைக்காக அல்ல. உள்ளத்துல பொருள் இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு. அல்லேலூயா. அதனால விஜய் பிரதரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு, அம்மாவும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, சகோதரர்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, ரொம்ப நாளாவே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களை எல்லாருமே ஆண்டவரும் பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அன்பா விசாரிக்கிற ஆட்கள். அல்லேலூயா. விஜய் பிரதர் ஸ்மைலிங் இன்னும் மாறல. அந்த டிரைவரும் உங்களை மாதிரியே பேசுறாரு. அவர்கிட்ட பேசுற அந்த காலையில என்ன விஜய் பிரதர் மாதிரியே பேசுறீங்க, நான் சின்ன வயசுல இருந்து அவங்க கூட தான் இருக்கிறான்றாரு. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்காம அவிசுவாசத்துல இருப்பது பெரிய இருள். இன்றைக்கு இந்த இருள் நீங்குகிறது. ஒருவேளை புதுசா விசுவாசிக்க முடியாம இயேசு யாருன்னா இருக்காங்க, நான் ஏன் எங்க அப்பா சொன்னாரு, எங்க அம்மா சொன்னாரு, யாருன்னா சொல்லிருக்கட்டும், உங்க மனசுல உங்க இருதயத்துல உங்களுக்கு சென்ஸ் இருக்குல்ல, நீங்க ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க. அதற்காக தான் இன்றைக்கு இந்த சத்தியம். இருள் உள்ள ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் உண்டாயிருக்கு. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு இந்த வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு நீங்க கண்டிருக்கிறீங்க, உங்க கண் கூட பார்த்திருக்கிறீங்க. ஜவ்வு கிழிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க, விசுவாசமா கையை ஆட்டி ஆட்டி பின்னாடி போகாத கையெல்லாம் இப்ப எவ்வளவு போகுது. அல்லேலூயா. 2 லட்சம் ஆகும். 2 மாசம் நீங்க வீட்டுல இருக்கணும். இவ்வளவு மீட்டிங்கு பாருங்க, வாய் உடைஞ்சிருச்சு, மூக்கு உடைஞ்சிருச்சு, கை பிரச்சனை. இந்த பிரச்சனையில தான் பாடின்னு இருக்கிறேன். பாடதான் இன்னைக்கு ஊர் உலகமே பாடுது. இதுதான் ரகசியம். கையை தட்டி பாடு, கைவலி வராது. கையை தட்டி பாடு, கைவலி வராது. நடனமாடி பாடு. எழுதிக்கலாம். நடனமாடி பாடு, கால்வலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரை. பக்கத்துல பார்த்து துதிப்போம்னா அவங்களுக்கே துதிப்போமா. பக்கத்துல பார்த்து இப்ப சத்தம். துதிப்போமா. கையெல்லாம் குத்துக்கிறாங்கல்ல, சில பேர் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பல்லெல்லாம் கடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம். சில இடங்கள்ல சில பேர் பக்கத்துல பார்க்க மாட்டாங்க, ஆனா நீங்க பாக்குறீங்க. ஏன்னா காவுட்டுருப்பாங்க. கிறிஸ்துமஸ் என்பது பழம் ஓடுவது. அல்லேலூயா. பாடலாமா? துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரை.
தேவனே பாடுவோமா. நீங்க வீட்டுல கூட இதை பாடணும். விசுவாசமா விசுவாசிக்கிறவங்க அப்படி ஆகும். அப்படிதான் வசனம் சொல்லுது. நீங்க எதை விசுவாசிக்கிறீர்களோ அப்படியே கர்த்தர் வாய்ப்பு செய்வார். கரங்களை உயர்த்தி துதிப்போமா தேவனே பாடுவோமா கர்த்தரே துதிப்போமா தேவனே பாடுவோமா கர்த்தரே. அறியாமையில் இருக்கக்கூடிய அவிசுவாசத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருளில் இருக்கிறார்கள். இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் இருளில் இருக்கிறார்கள். மனமோன பாதையில் நடக்கிறவர்கள் இருளில் இருக்கிறார்கள். இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் இருளில் இருக்கிறார்கள். அதனால கலிலேயாவிலே இருளில் உள்ள ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு இந்த திருச்சபையிலே, ஜீவ ஊற்று திருச்சபையிலே பெரிய வெளிச்சம் உண்டாயிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு மரண இருள் திசையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்திருக்கிறது. விசுவாசிக்கும் பொழுது இப்பொழுதே சரீரத்தில் சுகம், சரீரத்தில் ஆரோக்கியம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ விடுதலை. நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. ஹalleluya. நீங்கள் வந்தவர்கள் போல போகிறது கிடையாது. ஹalleluya, ஹalleluya. ஆடைகளை மாத்திரம் புதிதாய் போடுவதல்ல, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணிக் கொள்ளுங்கள், புதிதாக்கிக் கொள்ளுங்கள். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி அப்பா. ஆவியானவரே, உம் நாமத்தின் மகிமைக்கென்று நீர் இந்த இடத்துல கொண்டு வந்து நடத்தினீர். உமக்கே மகிமை உண்டாகும்படி பயன்படுத்தினீர். நீர் செய்த அற்புத அடையாளங்களை கண்ணார இந்த வருஷத்திலேயும் இந்த நாட்களிலேயும் நீர் அற்புதம் செய்யக்கூடியவராய் இருக்கிறவராகவே இருக்கிறீர் என்பதை தெரியப்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விசுவாசம் அதிகரிக்கட்டும். விசுவாசிக்காதபடி இருக்கக்கூடிய இருள்கள், அவிசுவாசம், அவநம்பிக்கை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஒழிந்து போவதா சுட்டரிக்கிறோம். வியாதிகளுக்கு தீர்வு உண்டாகட்டும் நாமத்தினாலே. வருஷ பிரச்சனை இல்ல, விசுவாசிக்காத பிரச்சனை. அதை உணர்வார்களா? மாத்திர மருந்தெல்லாம் குறைஞ்சு ஒண்ணு இல்லாம போகட்டும். சுகமாய் வாழட்டும். ரட்சிப்பு உங்களுடையதா இருக்கிறபடினாலே மனம் திரும்பாதவர்களும் இந்த இடத்துல வார்த்தைகளை கேட்டுக்கொண்டபடினாலே மனம் திரும்புவார்கள். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. அம்மாக்காக, குடும்பத்திற்காக. ஆண்டவரே, உன் நாமத்தின் மகிமைக்கு என்று மனரம்யமாய் இந்த ஊழியத்தை செய்யும்படி குடும்பமாய் பயன்படுத்துகிறீரே. இந்த குடும்பத்தை இன்னுமாய் கர்த்தாவே உன் நாமத்தின் மகிமைக்கு என்று சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, எல்லாவித நன்மைகளோடு தொடர்ந்து நடத்துவீராக. ஆண்டவரே, நீர் இவர்களை ஆசீர்வதிக்க இவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்ய. வந்த ஜனங்கள் ஒவ்வொருவருடைய கதல ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இப்பொழுது விசுவாசிக்கிறோம், இருள் நீங்கினது. இயேசு என்கிற அந்த வெளிச்சத்தை உடைய கண்கள் இப்பொழுது கண்டது. ஹalleluya, ஹalleluya. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உண்டாயிற்று. நரக பயம் கிடையாது. எனக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு. அதுதான் இருள் நீக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படியே சொல்லுவார்களாக. நாம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யும். இப்ப போகிற கூட்டத்தில் வல்லமை விளங்கட்டும். உமக்கே மகிமை உண்டாகும். அப்படியே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லா கரங்களை தட்டி கையை தட்டி பாடு, கைவலி வராது. கையை தட்டி பாடு, கைவலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. துதிப்போமா தேவனே, பாடுவோமா. நல்லா ஹாப்பியா நீங்க ஒண்ணு செக் பண்ணி பாருங்க. இருக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்க. குறைஞ்சிருக்கும். ஆமென், ஹalleluya. துதிப்போமா, செக் பண்ணி பாருங்க. விசுவாசிக்கு எல்லாம் கூடும். துதிப்போமா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். ஆமென். ஓமா தேவனே, பாடுவோமா. துதிப்போமா தேவனே. பின்னாடி பாடுவோமா கர்த்தரே. துதிப்போமா. முன்னாடி வாய்களை திறந்து
துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தர். நல்ல கரவை தட்டி பாடுவோமா கர்த்தரை. அப்படியே அம்மா பாடம். துதிப்போமா துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனே, பாடுவோமா. உயர்த்தி பாடலாம் பாருங்க. துதிப்போமா தேவனே, Ori baba 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 bari shantarari malakara bara 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 ba. Ori kabala baba 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 baba. Ori mala shamuri ni khala bara 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 bara. அப்பா தகப்பனே ஆண்டவரே, அப்பா நீ இந்த நேரத்தில் வாக்கு கொடுக்கிறீர். அப்பா தகப்பனே, நான் என் பலன் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி, அப்பா தகப்பனே இந்த நாளில் கூட கர்த்தாவே அருமையான உடைய மகளை நீங்க இப்பொழுது தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறீங்கப்பா. அதுக்காக நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா தகப்பனே. அந்தமேரி பார்த்து சொன்னீங்க, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறேன்ப்பா. அப்பா உன் நம்பிக்கை வீண் போகாது தகப்பனே. இந்த இடத்துல உண்மை தேடி வந்திருக்க கூட மகளை நீங்க தொட்டு இப்பொழுது நீங்க சுகமாக்கி கொண்டிருக்காங்க. இந்த மகளை கொண்டு அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக, அநேக வெளிச்சத்தை காணுவதற்கு இந்த மகளை நீ பயன்படுத்த போவதற்காய் நன்றி 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 அப்பா. அப்பா தகப்பனே நன்றி கொடாம கொண்டது. இந்த நாளிலும் நமக்கு அருமையான அந்த 2 மணி நேரம் நமக்கு போனதே தெரியும். எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க, கையை வைப்பாங்க சொல்லுங்க. எல்லாரும் இன்னைக்கு இருப்புலக்கு வந்தோம். ஆனா இப்ப இதான் எதோட போறோம்? வெளிச்சத்தோட போறோம். அந்த வெளிச்சத்தை காண செய்த அந்த மகன் மூலமாக மகனுக்கு அநேக ஆபத்துகள் எனக்கு ரொம்ப பல வருஷமா தெரியும். ஆனா இந்த மாதிரி வந்து சமயத்துல நான் திடீர்னு ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப அப்படியே வேதனையாச்சு. அப்போ உடனே நான் ஜெபம் பண்ணி விட்டுட்டு, அவங்க மனைவி ஜெபம் பண்ணி விட்டுட்டு உடனே அவங்கள்ட்ட சொல்லி பணம் அனுப்புனமா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நல்ல ஒரு ஊழியக்காரர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அதாவது நம்ம செய்யக்கூடிய உதவி சரியான இடத்துக்கு போகணும். அந்த இதில் வந்து நாங்கள் சரியாக தான் விதைச்சிருக்கிறோம். நல்ல அந்த மைண்டுக்கு நல்ல விலகை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தாரு. அப்போ அந்த அதே போல் அவங்க குடும்பம் நல்ல ஒரு அன்பான குடும்பம். அதுபோல் ஆண்டவருக்குள்ளாக வந்த பிற்பாடு அவங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குது. அதே இந்த நாளில் நம்ம கேட்டபடி நம்ம இதை விட்டு விடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை தொடர்ந்து இருக பற்றி கொண்டு விசுவாசத்தோடு, விசுவாசம் தான் எல்லாவற்றையும் ஜெயிக்கும், உலகத்தையே ஜெயிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த நாள்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை விட்டுவிடாமல் உள்ளத்திலே அவர்கள் கடைசி வரலாம் முடிவு பரியந்தம் அவர்கள் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமா அவங்களுக்கு பெரிய ஒரு விடுதலையோடு நீங்க கடந்து செல்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால வந்து எல்லாரும் அப்படியே அமர்ந்துங்க.